அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சபையார் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்களிலே முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை ஏவினார். இது பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய வெளிப்பாடாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதம். ஒரு புது சிருஷ்டி என்று சொன்னால் மனம் திரும்பி கர்த்தராகிய ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதங்கள் அல்லது அதிகாரங்கள், ராஜ்யத்துக்குட்பட்ட காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் 2 பகுதிகளாக தியானிக்க போகிறோம். ஒன்று காலை ஆராதனையிலே, சாயந்திர ஆராதனையிலே மீதியான பகுதியை நாம் பார்க்க போகிறோம். புது சிருஷ்டியினால் வருகிற அனுகூலங்கள், ராஜ்யம் எப்படி நம் வாழ்க்கையில் ஸ்தாபிக்கப்படுகிறது, அதே சமயத்தில் எதினால் அந்த புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிகள் தங்களையும் அறியாமல் இழந்து விடுகிறார்கள் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். முதலில் புது சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கிற பொழுது நடக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், உங்களுக்கு முதலிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், கர்த்தர் ஒரு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது நாம் பிறந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், மனிதர்களாக அல்லது வாலிபனாக, கன்னிகைகளாக எந்த பருவத்தில் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் அந்த பருவத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இது ராஜ்யத்தினுடைய ரகசியம், ராஜ்யத்தினுடைய ஒரு அதிகாரங்கள். நம்மை கர்த்தர் சிநேகிக்கிறார், பாவ மன்னிப்பை தருகிறார், புது சிருஷ்டியை மாற செய்கிறார். படித்தவர்களோ படியாதவர்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, அவர்களுக்கு நாகரிகம் இருக்கிறதோ நாகரிகத்துக்கு பின்தங்கி இருக்கிறவர்களோ, அதெல்லாம் முக்கியமில்லை. தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கிறார், அந்த மனுஷனை கர்த்தர் ரட்சிக்கின்றார். தேவன் சந்திப்பு இல்லாமல் ரட்சிப்பு வருகிறதில்லை. இந்த திருமணத்துக்காக எடுக்கிற ஞானஸ்தானம் அந்த ஆசாமிகளால் அந்த இடத்துல அடிபட்டு போயிடுவாங்க. கர்த்தரை சந்தித்து எடுக்கிறதுக்கும் ஒரு பெண்ணையோ ஒரு மகனையோ சந்தித்து வாழ்க்கையை துவங்குவதற்காக எடுக்கிற ஒரு ஞானஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இது தேவன் சந்திக்கிற மனுஷர்கள் ஏதோதோ பிரச்சனைகள், ஏதோதோ சிக்கல்கள் வாழ்க்கையில் இருக்கும். அந்த சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் வாழ்வா சாவா என்று இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை குறித்து எப்படியோ கேள்விப்பட்டு ஏதேதோ வழியில் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடும். ரட்சிப்பினுடைய அனுபவ சாட்சியை நான் ரத்தின சுருக்கமாய் பகிர்கிறேன். பின்னணியில் நீங்கள் பின்னணியை போய் பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். வாழ்க்கையினுடைய நிஜ காரியங்கள் சொல்லுகிறேன். ஒருத்தர் நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தங்க என்ன ஒரு இக்கட்டில் இருந்து அவர்கள் வருகிறார்களோ அதிலிருந்து வருகிற விடுதலையை சாட்சியாக சொல்லுவாங்க. ஆனால் உடன்படிக்கையின் வழியாக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ராஜ்யத்தினுடைய கண்ணோட்டத்தில் பிதாவாக்கிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியில் அனுப்பி ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய சென்னை பெரும்படியாகத்தான் குமாரனை அனுப்பினார். அவர் அனுப்பின செய்கை எப்படி என்று கேட்டால், இவ்வளவா இந்த உலகத்தின் மீது கர்த்தர் அன்பு கூர்ந்தார். பிதாவாக்கிய தேவனுடைய அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகையால் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று தான் கர்த்தர் என்ன செய்கிறார், புதிய சிருஷ்டியாக மாற செய்கிறார். ஆனால் புது சிருஷ்டியாக மாறின பிறகும் சில அசம்பாவிதங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அதனால தான் சொல்லுகிறது, ரட்சிப்பு என்பது தலைவாசலாக இருக்கிறத தவிர அது முடிவு அல்ல. புது சிருஷ்டி என்பது அஸ்திவாரக்கல் தான் சொல்ல முடியும் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அது தலைக்கல்லாக மூளைக்கல்லாக மாறிவிட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த கல் பல மடங்கு பல பகுதிகள் கடந்து வந்த பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறதை போல், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், இதன் மீது விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அடிப்படை காரியம், அடிப்படையில் என்னென்னலாம் விசுவாசி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று கேட்டால், முதல் காரியம் கையின் பிரயாசம். இந்த காலை வேளையில் பெரியோரும் சிறியோரும் முதிர் வயதினர் என்றெல்லாம் குறிப்பிடப்படவில்லை. கர்த்தருடைய வெளிப்பாட்டில் புது சிருஷ்டி ஆசீர்வாதம் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கரங்கள் இந்த காலை வேளையில் படித்து கொண்டிருக்கலாம். ஒரு வருமானத்துக்குரிய வாய்ப்பே இல்லையா, இத்தனை வருஷம் கழித்து தான் நான் சம்பாதிக்க முடியும், படிப்பை முடித்து சம்பாதிக்க முடியும், இல்லை எனக்கு முதிர் வயது ஆகிவிட்டது, இனி சம்பாத்தியம் என்பதே கிடையாது,
எனக்கு முதுமை உள்ளே வந்திருக்கிறது மனதுக்குள்ளே. இப்போ எனக்கு சம்பாத்தியம் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை புது சிருஷ்டியாய் நான் பார்க்கிறேன். நீங்கள் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும். அதனால்தான் என்ன சொல்லப்படுகின்றால், ராஜ்யத்தினுடைய சத்தியம், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இப்படி தான் சொல்லுகிறது. நீ ஜெபிக்கிறபடினாலும் இந்த காரியம் வரப்போகிறது இல்லை, கர்த்தர் நினைத்தருளுகிறபடினாலும் இந்த காரியம் வரும். ஆனால் நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாது இருப்பதற்கு நாம் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். அதற்கும் சொல்லுகிறேன், ஜெபம் பெரிய காரியம் செய்யாது. அதன் பிறகு உங்களுடைய நன்னடத்தை எதை விட்டு விலக வேண்டுமோ, எதில் சேர்க்கப்பட வேண்டுமோ அதில் செய்ய வேண்டும். விலக வேண்டிய இடத்துலேருந்து விலகி, இணைக்கப்பட வேண்டிய இடத்துல இணைக்கப்படும். கையின் பிரயாசம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று கேட்டால், தனித்து இந்த மனுஷன் காணப்படுகிறான். தனிமையில் கர்த்தர் என்ன செய்கிறான் என்றால், இவன் தனித்து இருக்கிற ஒரு பகுதி. வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தனிமையை போக்கிக் கொள்ள அநேகர் பாடுபடுவார்கள். ஆனால் அந்த தனிமையை கர்த்தர் அனுமதிக்கிறார். வாலிப வயதில் நீங்கள் பார்த்தா தனிமை பகுதி, அதில் என்ன செய்வாங்கன்னா ஜோடி ஜோடியாக இருப்பாங்க. இப்போ நவநாகரிகம் அப்படி ஆகிக்கொண்டிருக்கிறது. அது வெளிநாடுகள்லாம் பார்க்குற பொழுது, வருகிற பொழுதே தங்களுக்கு அன்பான பிரியமான தோழமையோடு வருவாங்க. நான் தோழமைன்னு சொல்கிறவங்க நேராகவே சொல்லுவாங்க, இது யாருன்னு கேட்டால் இது பாய் ஃப்ரெண்டுன்னுவாங்க, இது யாருன்னு கேட்டால் கேர்ள் ஃப்ரெண்டுவாங்க. பெற்றோரும் சேர்ந்து சொல்லுவாங்க, என் மக பாய் ஃப்ரெண்டோடு வரா, சர்ச்சுக்கு கம்யூனியன் இருக்க போகிறா, அவங்க பாய் ஃப்ரெண்டோடு வரா, கேர்ள் ஃப்ரெண்டோடு வராங்க. அது ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. இது உலகத்தின் ஓட்டம், உலக பிரகாரமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது அப்படி அல்ல. உனக்கு தனிமையை கொடுக்குறாரா? அந்த தனிமையில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் கையின் பிரயாசத்துக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு நேரம் அது உங்கள் தனிமை. அந்த தனிமையில் சிலர் ஊழியமாக இருக்கட்டும், நீங்கள் உலக பிரகாரம் வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், எல்லாருமே வியாபாரத்தின் மூலம்தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று பெரும்பான்மையான நினைப்பாங்க. ஏன்னா முதலாளிகளாக இருந்தால் நிறைய பணம் வருகிறது. அதனால் தொழிலாளியாக இருந்து முதலாளியாக நினைப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லத்தரசிகள், முக்கியமாக பெண்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நானும் வேலைக்கு போயிருந்தால் என்னுடைய வருமானம் பல மடங்கு உயர்ந்து இருக்கும், குடும்பத்தில் எனக்கு மரியாதை கிடச்சிருக்கும். இப்படியெல்லாம் அவங்க மனநிலையை சொல்கிறேன். இது எதுவுமே சத்தியத்தின்படி உண்மை இல்லை. உங்கள் கையின் பிரயாசம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டம். நீங்கள் படித்தால்தான், அல்லது படிக்க வேண்டியது உண்மைதான், ஞானம் தேவை. ஆனால் இல்லாத ஒரு பட்சத்தில் படித்த மட்டும் தான் பொருளிட்டு இருக்கிறான்னா, நீங்கள் உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா உலக உருண்டை இல்லை, இருக்காது. பெருந்திரள் ஆசை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால், உலக பிரகாரமாக கல்வி குறைந்திருக்கிட்டே இருக்கும். பல மடங்கு அனுபவங்கள், ஞானங்கள் வித்தியாசம் செயல்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தின சுருக்கமாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் நிற்கும். இந்த மனுஷன் தனிமையாக இருக்கிற பொழுது என்ன கர்த்தர் செய்கிறார் என்று கேட்டால், அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனை வைத்தார். முதல்ல அழைப்பு வருகிறது, அப்புறம் கர்த்தர் அவனை என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறார். நிறைய பேருக்கு அழைப்பு தெரியாது. தேவநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அழைப்பு தெரியாது. அவர்களாக ஏதாவது திட்டமிடுவாங்க, தீர்மானிப்பாங்க, செயல்படுவாங்க, தோற்று போவாங்க, கடைசியில் பீனு வாங்கி போயிடுவாங்க, இல்லை தற்கொலைக்கு முயற்சிப்பாங்க, இல்லைன்னா தினமும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே குத்தி கொண்டு, இதெல்லாம் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குதுன்னு வசனம் இருக்குது இல்லையா, 1 தீமோத்தேயு 6:10, அதில் போய் லேண்டப் ஆகிடும். எல்லாருக்கும் பணம் அவசியம்தான். ஆனால் நீங்கள் போடுகிற பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதை தான் உங்களை தேவனை விட்டு விலகவும் செய்யும். அந்த தேவனுடைய பாதையில் சேர்ந்தால் தேவன் உங்களிலே மகிமைப்படவும் செய்வார். உங்கள் அழைப்பு என்னன்னு தெரியணும். உடனே நீங்கள் ஜபித்து சொல்லுங்கன்னு திருப்பி என்னே கேட்கக்கூடாது. அடிப்படை அழைப்பு பரிசுத்தான். அடிப்படை அழைப்பு வாயில் என்ன இருக்கணும், துதி இருக்கணும். மனதில் என்ன இருக்கணும், நன்மை செய்தால் எனக்கு எல்லோரும் நன்மை செய்வாங்க என்ற எண்ணத்தை இன்றைய மறந்து விடுங்க, குழி தோண்டி புதைச்சி விடுங்க. பேதுருவிலே வாசிக்கிறோம், நன்மைக்கு தீமையை நீங்கள் சகிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் செய்ததெல்லாம் நன்மை தான், ஆனால் உங்களுக்கு விடைகிறதோ தீமையாய் விடும். நானும் உங்களுக்கு நன்மை செய்த, நீங்களும் எனக்கு தீமை செய்தீர்கள். அந்த வசனம் எப்பொழுதையும் மனதில் ரிங்காரம் இட்டு கொண்டிருக்கணும். நான் நன்மை செய்கிறேன், பலன் வராது, மனுஷனிடத்தில் வராது. எப்பொழுது மனுஷரால் நீங்கள் மறக்கப்படுகிறீர்களோ, மறுதளிக்கப்படுகிறீர்களோ, பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற நற்கிரியாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிறவங்க கடமையாக கூட இருக்கட்டும்,
பிள்ளையை பெற்றோம், படிக்க வச்சோம், ஆளாக்கணும், அது திரும்பி பார்க்கவில்லை, வளர்ப்பு சரியில்லை, அதற்குரிய பலன்தான் என்று கடந்து செல்லுது. மரம் வைக்கிறோம், அது கனி கொடுக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பராமரிப்பு தேவை. தண்ணீர் பாய்க்கிறது தேவனுடைய வேலைன்னு விட்டுட்டா அந்த மரம், மாடு, ஆடு எல்லாம் சாப்பிட்டு போயிடும். அதுக்கு வேலி அடைக்க வேண்டியதில் வேலி அடைக்கணும். அந்த வேலியையே எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். அந்த வேலியையும் எடுத்துடணும். வேலி அடைக்கிறது ஒரு சின்ன பருவத்தில். அதன் பிறகு அந்த மரத்தை வேலியே இந்த மரத்தினுடைய வளர்ச்சியை தடை செய்யும். அந்த வேலியை எடுத்துடணும். அதன் பிறகு அந்த மரம் நமக்கு நிழலை தரும். ஒரு காலத்தில் நம்ம காப்பாற்றுகிற அந்த மரம் ஒரு காலகட்டத்தில் நம்ம காப்பாற்றும். அதுதான் உண்மையான அந்த சுழற்சி, வாழ்க்கையின் சுழற்சி. அதான் இது தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் மனைவி மீது கணவனுக்கு வெறுப்பு வராது, கணவன் மீது மனைவிக்கு வெறுப்பு வராது, பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு ஒரு கசப்பு வராது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் மீது ஒரு கசப்பு வராது. அவருடைய கடமைகளை செய்யும்படி வேதம் சொல்லுகிறது. முதல்ல உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். மன ரீதியாக புரிந்து கொள்ளணும். நான் பரிசுத்தமாக இருக்கும்படித்தான் கர்த்தரை அழைத்திருக்கேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சபையில் போதகன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, போகாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய வெளிப்பாடும் இல்லாமல், பரிசுத்த அபிஷேகம் இல்லாமல் வருகிற பிரசங்கங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தாது. அந்த ஆன்லைனில் கேட்குறவங்க கூட சொல்கிறேன், நீங்கள் இந்த வார்த்தைகள் உங்களுடைய ஆத்துமாவை சந்திக்கும் என்று சொன்னால் உங்களுக்குள் ஒரு விசுவாசம் அதிக அளவில் செயல்பட ஆரம்பிக்கும். எதன் அடிப்படையில் செய்யும் என்றால், இந்த வார்த்தை உங்கள் ஆத்துமாவை சந்திக்கிறது. வறண்டு தண்ணீரற்ற நிலத்தை போல் இருக்கிற பொழுது ஜீவ தண்ணீராக இந்த ஆத்மாவில் இந்த வார்த்தை ஊடுருவி போகிற பொழுது விசுவாசம் அதிகரிக்கிறது. உங்களுக்கு ஒரு நற்சாட்சி, உங்களையும் அறியாமல் ஒரு நம்பிக்கை வருகிறது. தொலைபேசியில் அழைக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், அப்படியே பயணப்படுகிறாங்க. ஆன்லைன் விசுவாசிகள் சொல்கிறேன், உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அநேகர் உரைக்கிறாங்க, அநேக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறாங்க. இந்த இடத்துல எல்லா சேனல் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற பொழுதும் பிரச்சனை இருக்கிறது. என்ன தான் பார்க்கணுன்றதல்ல, சொல்லப்படுகிற கருத்து. ஒருத்தன் பாவம் செய்தாலும் பரவாயில்லை, கிருபை தாங்குன்னு சொல்லுவான். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? ராஜ்யத்தினுடைய வழிகளில் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை நடத்துவார் என்பதற்காக நான் சொல்லலை. அவரை போல நம்ம இருக்கணும். உண்மை என்பது ஏழை இடத்துல இருக்கலாம், பணக்காரத்தில் இருக்கலாம், படித்த இடத்துல இருக்கும், படிக்காத இடத்துல இருக்கணும். எல்லார் இடத்திலும் உண்மை இருக்க வேண்டும். ஆனால் இருக்கிறது இல்லை. அந்தஸ்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் அந்தஸ்து, உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம், உங்கள் வாழ்க்கையில் ஜெயம், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க சொன்னால், ஆத்துமாவிலே ஆழத்திலே சொல்கிறேன், உங்கள் வஸ்திரத்தெல்லாம் போடுவதற்கு, வஸ்திரம் உருவாவதுக்கு முன்பு இந்த சத்தியம் இருக்கிறது. அதன் பிறகு தான் அந்த வஸ்திரத்தை குறித்ததான பல மாறுபாடான கருத்துக்கள் எல்லாம் ஜனங்க மத்தியில் இருக்கும். ஒன்று போடோன்னு சொல்லும், இன்னொன்று போடாதன்னு சொல்லும். ஒன்று ஒரு வர்ணத்தை முகைப்படுத்தும், இன்னொன்று வர்ணமே இல்லைன்னு சொல்லும். ஒன்று பல வர்ணங்கியை உடுத்தினா தாமாரை கற்பழிச்சிட்டான், யோசிப்பை குழியில் போட்டான், பல வர்ணங்கியே வேணான்னு சொல்லும். ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறத்தை மட்டுமே மகிமைப்படுத்தி சொல்லும். அதுதான் நமக்கு பரலோகம் கொண்டு போகிற வழி என்றும் சொல்லும். இந்த வஸ்திரம் போட்டால் யாரும் இடல் அடைய மாட்டாங்கன்னு சொல்லும். இது வஸ்திரத்துக்கு முன்னே இந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வளம் இருக்கிறது. மனுஷன் மேலே வஸ்திரம் இல்லை, ஆனால் சுற்றிலும் வளமான இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அவனுக்கு நிர்வாணம் காணப்படவில்லை. எப்படி அந்த நிர்வாணம் காணப்படவில்லை? ஏதேன் தோட்டத்தில் இருந்தால் உனக்கு வெட்கம் இல்லை. அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாங்க, வெட்கப்படாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் உடை என்பது அங்கு கிடையாது. அதனால் நிர்வாணத்தை நான் மகிமைப்படுத்தியோ அது முக்கியப்படுத்தி சொல்லலை. சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, அந்த மனுஷன் முழுவதும் மகிமையினால் சரீரம் மூடி இருக்கிறது. நிர்வாணமே தென்படலை இவன். ஆனால் அந்த நிர்வாணம் தென்படலை, மகிமை இருக்கிறது. அதனால் இவன் முழு நேரம் ஊழியக்காரன், வேலை இல்லை, உட்கார்ந்து ஜெபிக்கணும் என்பதும் இல்லை. அழைப்பை தெரிந்து கொள்ளுகிறது தான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு பணிவிடையை, மிகப்பெரிய ஒரு வேலையை. நான் அழைப்பு என்ன? அடிப்படை அழைப்பு சொல்கிறேன், பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கெடுக்கப்படும். சினிமா தேட்டரில் போகிறதுனால மட்டும் இல்லை, நண்பர்களோடு கொடுக்கறதுனால மட்டுமில்லை, அது வெளியரங்கமாக நடக்க ஆரம்பிக்கும். பரிசுத்தம் என்பது வீட்டில் இருந்தாலும் நடக்கும், ஆலயத்தில் இருந்தாலும் பரிசுத்த குலைச்சல் உண்டாகும். ஏதேன் தோட்டத்தில் மட்டுமல்ல, லூசிபர் தேவ சமூகத்தில் இருக்கிறான். துதியை கொண்டு போய் செலுத்துகிறவன், அக்கினி வழியை பிரவேசிக்கிறவன், அந்த துதியெல்லாம் மற்ற தூதர்கள் செய்கிற துதிகளெல்லாம் கொண்டு போய் தேவனுடைய பாதத்தில் வைக்கிறவன். சுற்றில் என்ன இருக்கும்?
அக்கினிக்குள்ளே பிரவேசிக்கிறவன், பிரகாசம் இருக்கிறது, பூரண அழகுள்ளவன், கல்விமான், ஞானவான் எல்லாம் இருக்கிறது. பாவம் உள்ளே வருகிறது. பரலோகத்தில் இருக்கிற மனுஷன் தேவ தூதனுக்கு பாவம் வருமா என்று கேட்டால் வரும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. அப்போ பூமியில் இருக்கிற நாம் தனிமையில் பாவமும் வரும். ஒருவரோடு சேர்வதால் மட்டும் பாவம் வராது. இந்த இடத்தான் சொல்லுகிறது, சிந்தையை நீங்கள் சீர்படுத்தி கொண்டே இருக்கணும். சிந்தை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த சிந்தை உங்கள் வழியில் இல்லைன்னா எல்லா சர்ச்சைகளுக்கும் நீங்கள் ஆளாகி விடுவீங்க. யாரை சிந்திக்கிறீங்க, எதை சிந்திக்கிறீங்க? பிலிப்பியரில் வாசிங்க, எது புகழ்ச்சி உள்ளதோ, எது கற்புள்ளதோ, எது பரிசுத்தம் உள்ளதோ, எது நீதி உள்ளதோ, எது ஒழுக்கம் உள்ளதோ, எது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அதையே சிந்தித்து கொண்டு இருங்க. இது எல்லாம் சுற்றி மூத்தி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேதத்தை சிந்தித்தால் தப்பித்தோம். கர்த்தர் நம்மை அழைத்தார், உண்மையுள்ளவர். நம்ம பற்றாக்குறையில் எல்லாரும் சொல்லுவாங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்தி செல்லுவார். தேவைன்னு வருகிற பொழுது தேவைக்காக அழைத்தவரை யோசிக்கக்கூடாது. என்றைக்குமே அழைத்தவரை போல நான் இருக்கணும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவைகளை சந்திப்பதற்கு மட்டுமல்ல, அவரிடத்தில் உண்மை நிரம்பி வழிகிறது. உண்மைக்கு முதலீடு கிடையாது. எல்லா தொழிலுக்கும் முதலீடு வேணும். எதனாலே கையின் பிரயாசம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லையா கடை போட, என்கிட்ட கடைக்கு அட்வான்ஸ் இல்லையா கொடுக்க, எனக்கு சாமான் வாங்க காசு இல்லையா, எனக்கு உத்தியோகத்துக்கு போக காசு இல்லை, எனக்கு அன்னாரத்துக்கு காசு இல்லை, பற்றாக்குறை. நமக்குள்ளே என்ன தேவைன்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையை வளர்த்து கொள்ளுங்க, கர்த்தர் தேடி வருவார். உண்மை இல்லாத பொழுது நாம் தேடி பல இடங்களை சுற்றணும். கர்த்தர் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அதில் 10-15 பார்த்த பிறகு ஒவ்வொரு இடத்துல ஒரு குறை இருக்கும். போகிறவங்ககிட்ட பெரிய குறை இருக்கும். என்னென்னா நாகமான் மாதிரி போவாங்க. இவங்க மனசுக்குள்ளெல்லாம் தீர்மானிச்சு வரைபடத்தோடு போவாங்க. அந்த ஊழியக்காரர் நான் ஊழியத்தில் பார்க்குற பொழுது பாதிக்கப்பட்ட ஜனங்க, மிகப்பெரிய பிசாஸ் கட்டில் இருக்க ஜனங்க கதவு திறந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஏர்ஃபோனு, கூலிங் கிளாஸு. 26 வயசில் உங்கள் அப்பா வரலையா? கேட்ட கேள்வி முதல்ல. அருள் பையனா நீங்கள்? நான் தான் ஐயா அருள். பாதி விசுவாசம் போயிடுச்சு. அவங்க ஒரு வரைபடத்துக்குள்ளே இருக்கிறாங்க, பின்னணி அந்த மாதிரி. நாங்கள் இடமோ நினச்சோம், சரி வந்தாச்சு, கதவு திறந்து காப்பி கொடு, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தோரணை. கூப்பிட்றப்பவும் ஒரு வில்லங்கமான ஒரு அழைப்பு. எதுக்கு கூப்பிட்றீங்க? சும்மா ஜபம் பண்ணிட்டு போங்க, ஒரு சின்ன பொண்ணு இருக்குன்னு. அப்புறம் ஜபம் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தா எல்லா கதவும் சாத்துறாங்க. ஜபம் பண்ணால் கதவு சாத்துவீங்களா? ஜன்னல் சாத்துறான், ஸ்க்ரீனு சாத்துறாங்க. அடிக்க போகிறாங்களோ? எப்படி இருக்கும் நமக்கு? ஏன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன்ற மாதிரி ஒரு பார்வை. ரெண்டாவது இதெல்லாம் சாத்துறேன்னா நினைப்போம். அப்புறம் பார்த்தா அந்த அம்மா ஆடுது, மயிறு வச்சு போட்டு ஆடுது. நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலம், இயேசு நாமத்தில் பிதாவே ஆத்துமாவே, போயிடாதீங்க அங்கேயே செஞ்சு சொல்கிறேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் 10 நாமத்து ஸ்தோத்திரிலாம் ஒன்றும் சுற்றின்னு இருக்கு அந்த அம்மா. அலை கழிக்குது. அந்த பேய் ஆடின தொட்டு அந்த குடும்பம் என்ன சொல்லுது, உண்மையிலே இந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இட்ஸ் ரெஸ்பாண்டிங், தி டீமன்ஸ் ஆர் ரெஸ்பாண்டிங். அப்போது இது பேயை பற்றி சொல்கிறத விட, விடுதலை பற்றி போதிக்கிறத விட என் ஜீன்ஸை பற்றி பேச வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஏதோ உங்களை மாதிரி ஒரு ஆள் கொடுத்தான், நான் போட்டுன்னு சுற்றின்னு இருக்கிறேன், நீ வேறு எதனா கொடுத்தா அதையும் சுற்றின்னு வருவேன். நான் ட்ரெஸ்ஸை பற்றி போதிக்கிறதுக்கே எனக்கு பல மாதம் ஆச்சு. அது வரைக்கும் இந்த படலம் போய்கொண்டிருக்கிறது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாகமான் மாதிரி வரவங்களுக்கு ஒரு வரைபடத்துக்குள்ளே வருவாங்க. இவர் இப்படி இந்த வஸ்திரத்தில் வருவார், இப்படி அவர் செய்வார், எதுவுமே நடக்காது. இது திரளான ஜனங்கள் இன்று சுற்றி கொண்டிருப்பாங்க. இன்று அதிகமாக இருக்கும். இன்றைக்கி 6வது நேரத்தில் விசேஷமாக பேய் ஓட்டப்படும், பிசாசு ஓட்டப்படும் சொன்னால் இன்றைக்கி அநேகமாக ஓடும். உண்மையிலே ஓடும். இது எலி மருந்து மாதிரி. எலி மருந்தெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இன்றைக்கி தயாரித்த மருந்துகளில் எலியே இருக்கக்கூடாது இல்லையா? ஏன் எலி இருக்குது? இன்னும் எலி இருக்கு இல்லையா? கர்ப்பமுச்சு இருக்குது. சரி, அந்த மாதிரி தான் புது பேயாக வரும். ஒரு 4 நாள் புது பேயாக வந்துன்னு இருக்குதுன்னு வாங்க கேட்டால், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, இருக்குன்னு சொல்ல. ஆனால் உங்களிடத்தில் என்னிடத்தில் கர்த்தரை எதிர்பார்க்கிறது முதல்ல உண்மை. உன்னை நான் தனித்து தான் அழைத்திருக்கிறேன். மனுஷாலோடு நான் அழைக்கல, ஒரு போதகனை நம்பி அழைக்கல. தனித்து நீங்கள் நிற்க கற்றுக்கொள்ளணும். தனிதி மேலே இருக்கிற பொழுது ஒரு துணை தேடும் மனசு.
உண்மை தான் உங்களுக்கு துணை, முதல் துணை உண்மை. உண்மைக்கு முதலீடே கிடையாது, கடன் வாங்க வேண்டியதே கிடையாது. என்ன, கடன் வாங்கினா தான் உண்மையற்றவர்களாக போயிடும். இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இன்றைக்கி தரேன், ஃபோன் எடுக்கிறது இல்லை. அது வாங்கிட்டாலே போதும், பாதி அவலட்சணம் உள்ளே வந்துடும், பாதி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாத்திட்டும் உள்ளே வந்துடும். இதில் ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ உயர்த்தப்படுதோ அவ்வளோவா இந்த ஒரு கடனானது விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிடும். கடன் இது வரைக்கும் ஜீவன் கிடையாது, கடன் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது, உருவம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அதனுடைய வீரியம், அதனுடைய வல்லமை வித்தியாசமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் உண்மையுள்ளதாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கடனை காட்டிலும் அதிகமான ஒரு வீரியம், that will attract heaven. Kingdom will respond for faithfulness. அது கருப்பு, வெள்ளை, சிவப்பு, குள்ளம், உயரம், மஞ்சள் கலர் எதுவுமே பார்க்காது. இந்த தேசத்தால், இந்த இனத்தால், இந்த மொழிக்காரன், இந்த பாஷைக்காரெல்லாம் பார்க்காது. ராஜ்யம் உண்மை இருக்கிறதா? எப்படி உண்மையாக இருக்கிறான்? அவன் அழைப்பில் உண்மையாக இருக்கிறான். அவனை அங்கே இருக்க காக்க வைத்தார் என்றால் அங்கு தான் இருக்கணும். காக்க கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்லா தெரிஞ்சிடுச்சு, அழைப்பை தெரிஞ்சிடுச்சு, அடுத்தது எதற்கு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு, எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த 3 காரியமும் மிக பெரிய ஆழமான சத்தியங்கள். துணி உள்ளே வரத்துக்கு முன்னே சொல்கிறேன், சத்து மேலே துணி வரத்துக்கு முன்னாடியே இருக்கிற காரியங்கள். அப்போ இந்த அழைப்புன்றது எவ்வளோ ஆழமானது. இங்கே அரசியல் ஆரம்பிக்கிறது, ஆவிக்குரிய அரசியல் இந்த துணியிலேருந்து ஆரம்பிக்கும். இதை போடாத, அதை போடாத, ஒருத்தன் போடணுவான், இன்னொருத்தன் போடாதேன்னுவான். போடுறவனே ஆட்சேபிச்சு பேசி 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 அப்புறம் அவன் புல்லை போட ஆரம்பிச்சிடுவான். காலம் மாறுது இல்லையா? இல்லை எங்கன்னா வெளிநாடு போய்ட்டு வந்தால் இதெல்லாம் வரணும், பஞ்ச வரணுமோ உள்ளே வந்துடும். முதல்ல இதே வாய் வேறு மாதிரி சொல்லும். அதனால் இதெல்லாம் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலங்கள். இது உபதேசத்தோடு கூட சேர்த்து பின்னி பிசைஞ்சு பேசலாம். ஹெவன் மே நாட் ரெஸ்பாண்ட். ராஜ்யம் சட்டை பண்ணாது, ஒன்றும் மறு உத்தரவு வராது. ராஜ்யம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றால் ஜெபத்திற்கும் மேலான ஒரு காரியம் இது. நான் ஜெபிக்கிறேன் ஐயா, நான் ஜெபிக்கிறேன். 99% இப்படி தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்று சொல்லி. we are very prayerful family. what's your practice? practice makes you perfect before the Lord. அது சொல்ல முடியாது. அது இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். ராஜ்யம் பக்கம் கூட வர முடியாது. சுற்றி சுற்றி சாவையை சுற்றி வரலாம், போதகனுக்கு நெருங்கி இருக்கலாம், பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய செல்வந்தன் வருவான், அவனிடத்துல போதகனை ஈர்க்கப்பட்டுருவான். இப்போ இது கழிவாக போயிடும், இழிவாகவும் பேசப்படும். இதெல்லாம் நம்மளை கரைப்படுத்திக்கிற காரியம்னு சொல்ல வரேன். உங்களை ஒன்றும் கேட்கல கர்த்தர், பொண்ணை கேட்கல, வெள்ளியை கேட்கல, காணி கேட்கல, தசமாங்கல, கர்த்தர் கேட்கல. ஒரே ஒரு காரியம் கேட்குறான், உண்மையாக இருந்தால் உனக்கு எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். நீ கீழாக்காமல் மேலாக்கப்படுவாய் என்றால், நான் கீழே இருந்தாலும் உண்மையாக இருப்பேன், மேலே இருந்தாலும் உண்மையாக இருப்பேன்ற நம்பிக்கையை நீங்கள் தேவனுடைய இதயத்தில் விதைக்க வேண்டும். முதல் விதை நம்பிக்கை சம்பாதிக்கணும். அண்டவரே நான் உண்மையாக இருப்பேன். நீங்கள் சொன்னால் கர்த்தர் நம்புவாரா? ஆரம்பிக்கிறது தான். சரி பார்ப்போம். நான் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது உண்மையாக இருப்பேன்னு. என் நடத்தைகளிலே பரிசுத்தம் பார்த்து கொண்டிருக்கிறார். லஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட், இச்சையற்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும். அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை நம்ம தான் உருவாக்கணும். உலகம் முழுவதும் இச்சை இருக்கும். நம்ம தான் எது இச்சைக்கு அஸ்திபாரமாக அம்பாய் வருகிறதோ அந்த அம்புகளுக்கெல்லாம் விலக்கி நம்ம காத்துக்கொள்ளணும். எந்த நட்பை இச்சையை தூண்டுகிறது அந்த நட்பு வேண்டாம். எந்த திசை நமக்கு இச்சையை தூண்டும் அந்த திசை வேண்டாம். எந்தெந்த காரியங்கள் இச்சையை தூண்டுகிறது அது எதுவுமே வேண்டாம். அழைப்பு பரிசுத்தராக இருக்கும்படி அழைப்பு. பரிசுத்தம்னா பரிசுத்தம் வராது. You need to make some efforts for that holiness to retain in your life. அந்த கிரியைகளை தான் ராஜ்யம் பார்க்கும். The efforts what you are taking to maintain your holiness. அந்த பரிசுத்தம் கூட சபை போதிக்கிற பரிசுத்தம் இல்லை, சத்தியம் சொல்லுகிற பரிசுத்தம். சபை 1000 சொல்லும், தலைமை என்ன சொல்லுகிறதோ கிளை சபை அது சொல்லும், கிளை சபை என்ன சொல்லுகிறதோ அது ஜபக்குழு சொல்லும். இதெல்லாம் நம்ம சபை உபதேசத்துக்குள்ளே இருக்கணும் ஐயா, இல்லைன்னா சபைக்கு தீட்டணும். பரலோகம் மறு உத்தரவு கொடுக்கறது தான் நம்ம உபதேசம் அப்படின்னு ராஜ்யம் சொல்லும். தேவன் சொல்லுகிறதெல்லாம் எளிமையான காரியங்கள். மனுஷன் அதை மிகைப்படுத்தி அதை பெரியதாக்கி அதை மிகப்பெரிய ஒரு மதவாதியாக ஒரு வித்தியாசமாக காட்டி அதை ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து கேட்டால் அந்த கோயிலில் போகிறவன் அந்த கலர் போடுறான், இந்த கோயிலில் வித்தியாசமான ஐயா அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ கரைப்படுத்தி கொண்டிருக்கிற. அவங்ககிட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? இல்லை. அது ஒன்றும் போதாதா?
இப்போ அது போடுறப்ப என்னன்னாக்கா பாதி 90% கண்ணுங்களாம் மூடப்பட்டுடுது. ஆமாம், நம்ம ரொம்ப ஆவிக்குரியவர்கள். இது மாதிரி எல்லாம் கலர் போட்டு அந்த பக்கத்தில் நீ பேசுறதுக்கு என்ன சொல்கிறது, அருவருப்பாக இருக்குது. இப்போ எல்லாருமே வெள்ளையாக வரீங்க, நான் வண்டி கலர் போட்டோம்னாக்கா என்னை குற்றவாளியாக பார்ப்பீங்க. மனநிலை இது. 10 பேர் சேர்ந்து சொல்கிறான், அந்த பாத்ரூம்குள்ளே போகாத, அதில் கருப்பாக ஏதோ ஒன்று இருக்குன்னு. அது பாம்பாகவும் இருக்கலாம், அது பேயாகவும் இருக்கலாம். மனசனுடைய மன வளமை அப்படி, மன வளம் அப்படி நம்போம், நெகட்டிவ் அதிகமாக நம்போம். ஆனால் எதுவுமே இல்லை. 1000 பேர் 1000 சொன்னாலும் ஒரு காரியம், என் தேவன் விரும்புகிற காரியம் என்ன? பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தின் ஆழம் என்ன? உண்மை. அந்த உண்மை என்றால் என்ன? இஷ்டப்படியெல்லாம் போகக்கூடாது. இந்த மனுஷன் கிழக்கத்தி ஏதேனில் இருக்கிறான். அந்த 2வது அதிகாரம், இந்த ஏதேன் தோட்டமே மிக குழப்பமான ஒரு இடம். 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுகிறது, இவனை எங்கே உருவாக்குகிறார்? தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கிற மனுஷனை அதில் வைத்தார். இங்கேருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுகள்லாம் கடக்கிறது, ஆறுகள்லாம் உருவாக்கப்படுகிறது. அது வரைக்கும் நம்ம ஆளுக்கு தண்ணி இருக்குதான்னு தெரில, உணவு இருக்கான்னு தெரில, எதுவுமே தெரில. இதெல்லாம் இந்த மனுஷனை உருவாக்கின்னு வைத்தார். அதன் பிறகு தான் எல்லாத்தையும் முளைக்க பண்ணினார். அதன் பிறகு ஆறுகள் உருவாக்குறது எல்லாம். அப்புறம் கர்த்தரை அழைத்து கொண்டு வருகிறார். நீங்கள் அந்த ஆற்றை கடந்து வருகிறதும், இஸ்ரேல் புத்திர செங்கடலை கடந்து வருகிறதும், விசுவாசிகள் ஞானஸ்தானை கடந்து வருகிறதும் ஒரே மாதிரி இருக்கும். வெளிப்பாடு. நீங்கள் ஒரு ஞானஸ்தானம் என்பது எவ்வளோ முக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் பரிசுத்தம், விசுவாசம், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஞானஸ்தானம் உங்களுக்கு ஒரு திறப்பின் கருவியாக காண, திறவுகோலாக இருக்கிறது. இட்ஸ் எ கீ ஃபார் யோர் ஹோலினஸ் ஆர் எ கவர்னன்ட். ஞானஸ்தானம். விசுவாசத்தை எடுக்கிறீங்களா? திரளான ஜனங்க எடுப்பாங்க. விசுவாசத்தை எடுக்கிறோம். மனம் திரும்பி எடுக்கிறது, அந்த பட்டியலுக்குள்ளே கொடுக்குறவன் ரொம்ப தெளிவாக இருப்பான். விசுவாசம் எடுக்கிறவனுக்கு வருவன் போருக்கெலாம் கொடுக்கலாம், அது இலவச உணவு மாதிரி. ஆனால் மனம் திரும்பி எடுக்கிறது அப்படி கிடையாது. நீ மனம் திரும்பினியா இல்லையா அப்படி உங்கள் சொந்த மனசாட்சி சொல்ல. போக்கும் வருத்தமாக இருந்து அதிலே அடி வாங்கி போயிடுறவங்களும் இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்தும் திருவிருந்துக்குள்ளே வர முடியாத பயம் போனவங்களாம் இருக்காங்க. ராஜ்யம் அப்படி தான் எதிர்பார்க்கும். திரளான ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் விரும்பலாம், அது கட்டாயம் கிடையாது. திரளான ஜனங்கள் தான் வரணும் சபைக்கு. மனுஷனுக்கு அந்த ஆசை இருக்கும். எத்தனை பேர் உங்கள் சபையில் எங்கே பார்த்தாலும் தலையாக தெரியுது, அது ஒரு பெருமை. கர்த்தர் எப்போவுமே எண்ணிக்கையில் வேலை செய்கிறதில்லை, நம்பிக்கையில் வேலை செய்கிறார். மனுஷனை கர்த்தர் நம்பணும். மனுஷன் நம்புவான் கர்த்தரை, அந்த நம்பிக்கை பெருசு. ஏன்னா ஆபத்து அதிகமாக இருக்க நம்பிக்கை தானாக வரும். ஆபத்து போனோன்னே அவ்வளோதான், அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படி இல்லை. எக்காலத்திலும் என் தேவனுடைய இறுதியத்தில் நம்பிக்கை விதைத்து கொண்டே இருப்பேன். உண்மை என்றது எல்லாத்துக்கும் மேலானது. அது உண்மை. எந்த மனுஷனும் உங்களை தடை செய்ய முடியாது. உண்மையாக இருக்கிறதுல எந்த ஒரு சக்தியும் உங்களுக்கு விரோதமாக வரவே முடியாது என்பதல்ல. எது வந்தாலும் உண்மையில் நிலைப்பாடில் நிலைத்து இருக்கணும். எல்லாரையும் கர்த்தர் சோதிக்கிறது எல்லாம் எங்கன்னா வனாந்தரம், ஒரு தனிமை. இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாம் இப்படி இருக்கிறான். அவனை அழைத்தார், கொண்டு வந்தார், ஒரு ஊழியத்தை கொடுத்தார், வைத்தார். இது இந்த 15வது வசனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றது, அழைத்து கொண்டு வந்து எங்கேருந்து அழைத்து கொண்டு வர்றார்? ஆற்றை எப்படியா கடப்பா அந்த மனுஷன்? அதான் அழைப்பு. எத்தனையோ ஆறுகள் நமக்கு சுற்றி கொண்டு இருக்கும். ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னே நான் 26 வயசில் வந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு. என்னோட சின்ன வயசுலேருந்து அழைக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. இதுதான் சின்ன வயசுன்னு இல்லை. சிலதெல்லாம் 5 வயசுலேருந்து ஊழியத்துக்கு இருக்கிறதுலாம் இருக்குது. ஃபோர்ஸ் டு கம் இன் டு மினிஸ்ட்ரி. வேறு தெரியாது, வறுமை இல்லை, அது வழி அந்த மாதிரி கர்த்தர் வச்சுருப்பார். சில பசங்களுக்கெல்லாம் ஒரு தாய் தோப்பன் கூட இருக்க மாட்டாங்க, நல்ல ஒரு ஊழியத்தில் நல்லா பிரகாசிப்பாங்க. உண்மையிலே தாய் தோப்பனை இழந்தவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஒரு விதமாக அழைக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த 4 ஆறுகளை கடக்கத்தக்கதாய் 4 திசைகளிலிருந்து பலவிதமான எதிர்ப்புகள் கொண்டே இருக்கும். சில ஊழிய ஸ்தாபனங்கள் திறக்கும், வராசா ஊழியர் செய்வாங்க, என்னைக்கு மூடுனே தெரியாது, என்னைக்கு எவன் என்னத்தை சொல்லி தொலைப்பான்னு தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. அதே கதவு மூடிடும், அதே உதடுகள் தூஷிக்கும், அதே உதடுகள் போஷிக்கும், அதே உதடுகள் நிர்மூலப்படுத்தும்.
நீ ஊழியத்துக்கே லாய்க்கில்லைன்னு சொல்லும் சூழ்நிலை. இதே ஒரு நிறுவனத்தின் கீழ் வேலை செய்தால் மட்டுமில்லை, தனித்தே நீங்கள் இருந்தாலும் இவரெல்லாம் எப்படி தான் பாஸ்டராக இருக்கிறாரோ, பாஸ்டராக இருக்கிறதுக்கே இந்த மனுஷன் தகுதி இல்லைன்னு இன்றைக்கி வரைக்கும் அந்த விமர்சனம் என் காதுகளில் வந்து கொண்டிருக்கிறார். சரி, ஏதோ சத்தம் கேட்குது சொல்ல, அந்த சத்தம் தொழித்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம். யூ கேனாட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். எல்லாரையும் பிரியப்படுத்த உங்களால் முடியாது, கூடவும் கூடாது. இது வருதா? என் ஊழியத்தில் நான் பிரகாசிக்கிறேன். விமர்சனம் வருதா, வதந்தி வருதா, பழிச்சொல்கள் வருதா, உங்களை குறித்து தாறுமாறான கருத்துக்கள் வெளியே வருதா, நெகட்டிவ் ப்ராபகண்டா வருதா, யூடியூப்பில் கிழிக்கிறான், வதக்கிறான், வாட்டுறான், வறுக்கிறான், தாளிக்கிறான், குழம்பு வைக்கிறான், நானும் வச்சுக்கிட்டோம். எதையோ அவன் ஊழியம் அவன் செய்கிறான், ஏதோ வயிற்று பழப்புக்கு வியூஸுக்கு ஏதோ பண்ணுறான், பண்ணிட்டு போட்டோம். அந்த மாதிரிலாம் வரலையா? ஏதோ பிரச்சனைகிட்ட இருக்குது. பூமிக்கு நோவாம, மேமிக்கு நோவாம, பிசாசுக்கும் தொந்தரவு கொடுக்காம, தேவனுக்கும் மகிமை செலுத்தாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்மூத்தாக போது வண்டினா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்னை அழைத்தார், நான் அழைப்புக்குள்ள இல்லை. ஏன்? எல்லார்கிட்டையும் நான் வந்து நண்பனாக இருக்கேன், பகைக்கணும்னு இல்லை. அதான் அவன் எடுத்துன்னு வரானா, சரி தாலி கட்டுறா, அவர் தெளித்து சரி டப்பில் தண்ணி இருக்கா பாரு, இருக்குது, ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். பாவீங்களா? ஞானஸ்தானன்றது அந்த மனசு என்னமோ சொன்னான், டப்பில் தண்ணி இருந்தால் ஞானஸ்தானம் இல்லையா? குட்டை ஏரி குளம் எங்கேயோ, ஞானஸ்தானம் முக்கியம், கொடுத்துடலாம். சரி, அப்புறம் இப்படி போனால் எப்படி இருக்கும்? எளிமையாக இருக்கும், யார்கிட்டையும் பக்கம் இருக்காது. நல்ல பாஸ்டர், இவர் தங்கமானவர், வந்தாரை வாழ வைக்க வைகமாக இருக்காருன்னு ஜனங்களும் வருவாங்க. அவங்க பிரச்சனைக்கான வேற இடத்துக்கு போவாங்க, மறுபடியும் திருப்பி வருவாங்க. கூல் பாஸ்டர் இவர், மிஸ்டர் கூல் இவர், அது மாதிரி யாரா பேர் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சொல்கிறேன். எதுலேயுமே கண்டிப்பாக இருக்காது. ஏன் வரல அது மாதிரி அந்த அட்டெண்டன்ஸ் இருக்குமே தவிர, இவரை நம்பி போகலாம், என்ன தவறு செஞ்சாலும் போகலாம். ஏசு மன்னிச்சார் இல்லையா, நான் எப்படி தண்டிக்க முடியும்? பரவாயில்ல, நான் தண்டிக்க சொல்லலை. இது ஒன்று சரி பண்ணால் 10 சரியாகும். பயம் இருக்கும். ஒன்று வரமே அந்த தெரு பக்கமே வரமாட்டான், அப்படி இல்லைன்னா அது யூடியூப் பார்த்தாலே மூட்டு போயிடுவான். எங்கேயோ அந்த முகத்தை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயம் வரும். என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் நம்பர் கொடுத்தேன், உங்கள் யூடியூப் சேனலில் சொன்னேன், என்னத்தை பார்த்து தொலைச்சோன்னு தெரில, அல்லது என்னை பார்த்தா பேச மாட்டான், என்னை பார்த்தாலே பேச மாட்டான், மூஞ்சி திருப்பிட்டு போகிறான், கிட்ட போய் பேசுகிற வேணான்றான், சும்மா தீர தகவனா பார்க்குறேன், என்ன தான் பேசுனானோ தெரில, என்ன பார்த்தானோ தெரில, இவங்களுக்கு தெரியும் என்ன பார்த்துருப்பான்னு. குவாலிட்டி நாட் த குவான்டிட்டி. கிங்டம் ஆல்வேஸ் மேக்ஸ் குவாலிட்டி நாட் த குவான்டிட்டி. ஒழுங்காக போவோம் வாழ்க்கை. பல பிரச்சனைகளுக்கு வராது, பல ஜப குறிப்புகளே வாழ்க்கையில் வராது, அழகாக போய்கொண்டிருக்கும். உண்மை உண்மை உண்மை, அது ஞானம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் இல்லை, உண்மை இருக்குது. ஒரு நல்ல சர்வ வல்ல தேவன், ஒரு நல்ல செல்வந்தமான ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு மிகப்பெரிய எஜமானன் இருக்கும். தொழில் ஞானம் இருக்கிறவங்களே கொஞ்சம் வச்சுருக்குவான். தொழில் ஞானம் கூறிய பட்டயமாக இருக்கிறத கொஞ்சம் பேர் வச்சுருப்போம். ஆனால் உண்மை உள்ளவனே இழக்க மாட்டான், உண்மையான ஐஸ்வர்யவான் இழக்க மாட்டான். திறமை இருக்குது திறமை இல்லைன்னு இல்லை, அவனுக்கு எங்கே உடைப்பான் எதை நாசம் பண்ணுவான்னு தெரியும், அது இவன் ஞானம். அவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், அது இவன் ஞானம், எஜமான் ஞானம். ஆனால் உண்மை உள்ளவனை இழக்க மாட்டான். திறமை உள்ளவர் வச்சிருக்கிறவனை தயங்க மாட்டான், இன்னொரு திறமை உள்ளவனை தேட தயங்க மாட்டான், இவன் கிளம்பி போயிடுவான்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். ஆனால் உண்மை உள்ளவனை இழக்க எந்த எச்சமானும் உலக பிரகாரமாக முன் வர மாட்டான். அது உண்மைக்குரிய மிகப்பெரிய ஒரு வல்லமை. எனக்கு தாய் தகப்பன் இல்லை, எனக்கு யாரும் சிபார்சு பண்ண இல்லை, இந்த சத்தம் தான் நீங்கள் அதிகமாக கேட்டிருக்கலாம். உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது? எனக்குள்ளே அங்கலாய்ப்பு தான் இருக்கும். நீங்கள் அந்த டைரெக்ஷனில் பயணம் பண்ணிங்கன்னா எனக்கு யாரும் இல்லை, எது இல்லையோ அது நிறைய சொல்லிக்கொண்டே போவீங்க. எது இருக்கணுமோ அது தெரியாது. எங்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா, இல்லை எங்கள் அப்பா மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் இந்த படிப்பு கொடுக்காம அந்த படிப்பு கொடுத்தா ஒன்றும் இல்லை, எது பண்ணாலும் நீ விளக்க மாட்டேன். ஏன்னா உனக்குள்ளே தெரிஞ்சிச்சு எது இல்லையோ அதில் தான் பயணப்படணும்னு. நல்ல சிறந்ததே சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன். வாழ்க்கையில் சிறந்ததே இந்த ஜனங்களுக்கு பின்னணியாக பார்க்காம, முன்னணியாக பார்க்காம, தகுதியை பார்க்காம, திறமையை பார்க்காம, தாளந்தை பார்க்காம கர்த்தர் கொடுத்துருக்குறார். அருமையான வாழ்க்கை. நம்ம பல காலங்கள் பல காரியங்களை பார்க்கறதுனால பார்க்குறப்பே தெரிந்து வாழ்க்கை நல்லா போய்கொண்டிருக்குன்னு கூப்பிட்டும் கர்த்தர் சொல்லுவார். இதுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் அனுப்புவார். ராஜாக்களுக்கும் ராஜாதிக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அரசியல் அரசர்களுக்கும் அனுப்பிச்சது போல் இந்த காலமும் நடந்து கொண்டிருக்கு.
a prophetic word and a man will follow with a prophetic word. போனால் பெண் கேட்கும், அது பாட்டுக்கு அது செய்யும். துரிதமாக அந்த திருமணம் உடஞ்சி நடு வீதிக்கு வந்து நிற்கிற காலம். மற்ற சொத்து போனால் வேறு வாங்கிக்கலாம், துணை போச்சுன்னா அந்த முக்கியத்துவம் என்பது தெரியல. நான் சொல்ல புரியுதா? ஒரு சொத்து போச்சுன்னா இன்னொரு சொத்து வாங்கிக்கலாம், ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை பார்த்துக்கலாம், சரீர பலவீனம் வந்துச்சுன்னா பலத்தை ஏற்றிக்கலாம். துணைன்றது கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதில் அவ்வளவு லகுவாக அவ்வளோ ஒரு அஜாக்கிரதையாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே இதற்கு ஒரு கிரயத்தை செலுத்தி ஆகும். அடுத்த விஷயம், ஏன் இந்த மனுஷன் போனால் இந்த பெண் போனால் வேறு கல்யாணம் ஆகாதா? ஆகும், கட்டாயம் ஆகும். இந்த மாதிரி ஆணவம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமணம் ஆகும். அது நியாய தீர்ப்பாகவே முடியும். அவன் முதல் கல்யாணத்தை நினைக்காத நாளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். உண்மை இல்லை, வாழ்க்கை இல்லை. அதனால் இந்த ஞானமே மங்கிடும், அந்த கண்கள்லாம் கட்டப்பட்டுரும், இருக்கிற மேன்மை தெரியாது. நான் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கிறேன் ஊழியத்தில், சின்ன வயதுலேருந்தே பார்த்து வளர்ந்தவங்க. அவங்கெல்லாம் தாய் வச்சு ஊட்டுவா வயசானாலும் சொல்கிறேன், 15-16 வயசுலையும் சொல்கிறேன், இதை சாப்பிடு அதை சாப்பிடு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு லவ்வில் பாஸ் ஆகிடும். லவ் கரண்ட்டு பார்த்து தாக்கிடும். இல்லை கட்டினா அவனை தான் கட்டுவேன், சொல்லாத கொள்ளாத எஸ்கேப்பும் ஆகிடுவான். சக்ஸஸ்ஃபுல்லாக திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடியே இவளுக்கு சாப்பாட்டில் தான் இருக்கும். அன்றைக்கி எல்லாமே என் தகப்பன் வீட்டில் இருந்தது, தாய் கெஞ்சுவா. இப்போ பக்கத்து வீட்டில் குருமா வச்சா இதுக்கு நாக்கு தூக்குது. எந்த வறட்சி பார்த்தீங்களா? அவங்க வீட்டில் அந்த தாளிச்சாங்க, இவளுக்கு ஏங்குது, கண்ணில் தர தண்ணி வருது. ஒரு பெண்ணை நான் அப்படி தான் வழியில் சந்திச்சிட்டேன். ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டு, அப்போல நான் போய் யாருக்கோ ப்ரேயர் பண்ண போனேன். அங்கேயே இருக்கா, வேலைக்கு வந்தாலன்னு கேட்டேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப சின்ன வயசுலேருந்து பழக்கம். சரிம்மா நல்லா இருக்கியா அப்படி கேட்டே இருந்தாலும் திடீர்னு அவள் என்னை தனியாக கூப்பிட்டு போய் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன சொல்லுண்ணா, எனக்கு பிரியாணி வாங்கி தெரியுங்களா? என்னடா இப்படி கேட்குறா? அவள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெக்கம் தன்மானம் எல்லாம் விட்டுட்டு எனக்கு பிரியாணி வாங்கி தெரியுங்களா? என்னம்மா ஆச்சு உனக்கு? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியா? ஆசையாக இருக்கிற பிரியாணி சாப்பிட? நான் தெரியும் இல்லையா, எல்லாமே ஆக்கப்பூர்வமாக கேட்டுன்னு இருக்கேன். இல்லை எனக்கு ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. சரி சாப்பிடு, அதில் ஒன்றும் இல்லை, வாங்கி தரேன். அந்த பக்கத்தில் இருக்க ஒரு சிற்றுண்டி சாலில் கொண்டு வாங்கிட்டா 65 வாங்கி தரீங்களா? சரி சாப்பிடு. என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன இல்லை பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, தகப்பன் விரும்பாத ஒரு நபர், அதாவது வீட்டில் வேணான்னு சொன்ன ஒரு நபரை நான் திருமணம் செஞ்ச பிறகு தான் தெரிஞ்ச அவன் ஏற்கனவே திருமணமானவன், அவனுக்கு இருக்கிற வருமானம் பத்தலை, எனக்கு கர்த்தர் BE படிப்பை கொடுத்தாரு, அந்த படிப்பெல்லாம் முடித்தேன், இந்த திருமணம் என்னாச்சு, எனக்கு வேலைக்கு போக முடியல, குழந்தையும் கிடையாது. அவன் வாண்டடாக குழந்தை வேணான்ற மாதிரி பிளானில் போனான். முதல்ல குடும்பம் இருக்கு இல்லையா, இதில் பணத்துக்காக இதில் பயன்படுத்த பார்த்தா அது விலைங்கள. இப்போ விட்டு பற்றாக்குறை வரலன்னு ஒரு பட்டியும் போட ஆரம்பிச்சிட்டான். சந்தேகம் வேறு. ஆசையாக இருக்குது, ஐயோ உன் தாப்பன் எத்தனை ஏழையை சப்போர்ட் பண்ணியிருப்பார், எத்தனை ஊழியக்காரங்க வீட்டில் சாப்பிட்ருப்பாங்க, உனக்காமல் இந்த நிலைமை. சின்ன வயசுலேயே நான் பார்த்து வரணும், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. சாப்பிடு, உன்னால் முடிந்த வரை சாப்பிடு, முடியலாம் பார்சல் பண்ணிக்கோ, எடுத்துன்னு போய் நல்லா சாப்பிடு. ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த இருக்கிற நேரத்தில் தக்க வைக்க தெரியாது. வாலிப வயசில் மட்டும் இல்லை, திருமணமான பிறகும் சொல்கிறேன், திருமணம் தக்க வைக்க தெரியாது, படிப்பை தக்க வச்சுக்க தெரியாது, அடுத்தது பார்த்திங்கன்னா ரட்சிப்பை தக்க வச்சுக்க தெரியாது, தேவ சமூகத்தை தக்க வச்சுக்க தெரியாது, அழைப்பை தக்க வச்சுக்க தெரியாது, என்ன கர்த்தர் வைத்த இடத்துல நம்ம இருக்கணும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிரையை செலுத்தினா தான் கிரியையில் அக்கௌண்ட் வரும். நீங்கள் கிரையம் செலுத்தினா தான் கிரியையில் அது கூட்டப்படும். உங்களுக்கு அது எல்லாத்துலேயும் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். தேவன் சொல்கிற இடத்துல இருக்கணும்னா இருக்க முடியாது, தேவன் சொல்கிற வாழ்க்கையில் நிலைக்கணும்னா நிலைக்க முடியாது, தேவன் சொல்கிறபடியே செய்யணும்னா முடியவே முடியாது தான். முடிய வைக்கிறது தான் உங்கள் வேலையும் என் வேலையும். அதில் உண்மை மாசுபடாத போகணும். 10 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தரையும் ஏற்றுக்கொள்ளாலும் சரி, தேவனை அழைத்தவர் உண்மையில்லை, அழைத்தவர் உண்மையில்லை, இப்படியே போய் கொண்டிருக்கணும். இதில் ஜனங்க யாரும் இல்லை, அதனால் இந்த மனுஷன் தப்பிச்சாலாம் சொல்ல முடியாது. இவனுக்கு துணையாக இருந்ததெல்லாம் இவனுடைய வேலை மட்டும்தான். வேலை தான், மண்ணை நோண்டுறோம், மண்ணை பார்க்கணும், மண்ணை சரி பண்ணணும், தோட்டத்தை சரி பண்ணணும். ஏன் இவ்வளோ பெரிய தோட்டத்தை உருவாக்குறதுக்கு கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், எவ்வளோ காலம் இருந்திருக்கும்.
இதெல்லாம் பண்படுறதுக்கு ஒரே மனுஷனா? அதுதான் தேவை. ஒரே மனுஷனை பண்படுத்த கத்தர் வைக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ பராக்கிரமத்தை கத்தர் கொடுத்துருப்பா. புதிய சிருஷ்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பெரிய பராக்கிரமத்தை இந்த புதிய சிருஷ்டின் ஸ்தானம் கொடுக்குறது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை கத்தர் தருகிறான். உங்களுக்கு வியாதி இல்லை, உங்களுக்கு நோய் இல்லை, உங்களுக்கு சுகவீனம் இல்லை, உங்களுக்கு பலவீனம் இல்லை. மன பலவீனம் சொல்கிறேன், பண பலவீனம் சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே ஃபைனான்ஷியலி சிக்கு, ஃபைனான்ஷியலி சவுண்டு, ஃபிசிக்கலி சிக்கு, ஃபிசிக்கலி சவுண்டு, மென்டலி சவுண்டு, மென்டலி சிக்கு, எவ்வளோ இருக்குது. எல்லாத்துலேயுமே இது வந்து கொண்டு இருக்கும். எல்லா பகுதியிலுமே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர். உபாகம் 8:18 வாசிக்கிறோம். நீங்கள் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னே உன்னதமானவருடைய பலன் உங்களிடத்துல பரிசுத்தம் இருக்கிற பொழுது உன்னதமானுடைய பலன் இறங்கும். என்ன எலிசபெத்தை பார்த்து சொல்லுகிறோம், உன்னதமானுடைய பலன் உனக்கு வந்து இறங்கும். அப்போஸ்தலர்களில் வாசிக்கிறோம், உன்னதமானுடைய பலன் உனக்கு வரும். பரிசுத்தம் மீது வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. பாருங்க, உங்களால் வந்து சரீரம் அந்த உண்மை தான் கர்த்தருடைய சமூகத்தை ஈர்க்கும். உங்கள் ஜபங்கள் அல்ல, உங்கள் உண்மை. ஜெபிக்கிறது உண்மையாக இருக்கணும். ஜெபிச்சா சந்தோஷம். எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்க? ஆண்டவரே உண்மையாக இருக்கணும். உங்கள் பலவீனங்கள் என்ன என்று கர்த்தரும் அறிவார், ஆவியானோரும் அறிவார். ஆவியானோர் வாக்குகள் அந்த பெருமூச்சுகளோடு நம்முடைய பலவீனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையுள்ளவராக இருக்கிறதுக்கு அந்த தாகத்தை வளர்த்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் பார்க்கிறார். தனிமையிலே இருந்தாலும் தனிமையில் இருந்து தான் ஆகணும். கொஞ்ச நாள் அவன் நிரூபிக்கிற வரைக்கும், அவன் உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் அவன் அப்படி தான் இருக்கணும். அப்படியே கர்த்தர் அவனை வைத்து அதன் பிறகு அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நோக்குகிறார், அவனை பார்க்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு நேராக வருவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு யோசித்து பாருங்கள். நேரே வந்து பார்க்கறதுல தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியம் புசிக்கலாம். எல்லா உங்களுக்கு அனுகிரகம் வருகிறது. உண்மையை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை தருகிறார். உங்களுக்கு உணவு ஆசீர்வாதம் வருகிறது, உணவு ஆசீர்வாதம். அப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், இதை சாப்பிட இதை சாப்பிடக்கூடாது என்ற பிரித்தெடுக்கப்படுதல் உணவிலிருந்து ஆரம்பிக்கிறது. வேறு யாரும் இல்லை, உடையெல்லாம் இல்லை. நல்லா இங்கே இருக்கிறத தான் நான் சொல்கிறேன் தவிர இல்லாத சொல்ல. இதை வஸ்திரன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நோ கார்மெண்ட்ஸ். வஸ்திரம் உருவாவதற்கு முன்பாக இருக்கிற சத்தியம் இது. உணவில் கட்டுப்பாடு. இதை சாப்பிடு, எல்லாவற்றையும் சாப்பிடலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கதான் விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவான். சில உணவுகள் நித்திரைக்கு கொண்டு போயிடும், சில உணவுகள் நமக்கு வேலைக்கு கொண்டு போவோம், சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகலாம். சில சாப்பிட்டுட்டு தூங்க தான் போவான். சிலது சாப்பிட்டா போய் தான் சேரணும். அந்த உணவு தான் கர்த்தர் வானானார். மரணத்துக்கு ஏதுவான காரியங்க, மரணத்துக்கு எதுவான காரியங்க தெரியாது. நான் ருசி ஏற்கனவே கொழுப்பு மிதக்குது உடம்புல, பத்தாவதுக்கு திருப்பி அதே கொழுப்பு நிறைந்த சாப்பாடு சொல்கிறேன். ஆனால் வசனம் சொல்ல கொழுப்பு தகனி, கொழுப்பை சேர்க்காதன்னு. கறி கடைக்கு போனால் ஆட்டு இறைச்சியில் கொழுப்பு போடுறான்றோம். நடைமுறையில் என்னென்னலாம் தவறு நடக்குது. பாஸ்டர் போனாலும் அப்படி தான் கேட்போம், விசுவாசி போனாலும் அப்படி தான் பார்ப்போம், பாவி போனாலும் அப்படி தான் கேட்பான், படுபாவி போனாலும் அப்படி தான் கேட்பான், பரிசுத்தவான் போனாலும் அப்படி கேட்பான், தீர்க்கதரிசி போனாலும் கொழுப்பை போடு, கொழுப்பு வேணாம். இது ஒத்து வராது ஐயா, நான் வேறு சர்ச்சைக்கு போகிறேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஏதேன் தோட்டம் என்கிறதுல கர்த்தர் உணவை தருகிறார். நீங்கள் நினைக்கிற உணவு தரமாட்டா. நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு நான் ருசிக்கேற்ற உணவுலாம் வராது. அவர் கொடுக்கறதுல நீங்கள் இணைத்து கொள்ளணும். யூ நீட் டு மேட்ச் டு த காட்ஸ் ப்ரொவிஷன், நாட் யுவர் ஓன் சாய்ஸ். உணவில் ஆரம்பிக்குது. அவன் நினச்சதே சாப்பிட முடியாதா? எல்லாரோட ஆசை. வயசானவங்க மாதிரி சில பேர் சின்ன பிள்ளைங்களும் பேசுவாங்க, நாக்கு சேர்த்து போச்சு. சாம்பார்னா உங்களுக்கு அவ்வளோ கசக்குதா? மசாலா சாப்பாடு, அந்த பிரியாணின்னா அது ஒரு தனி ஒரு பரவசமாக இருக்குது. அசைவ உணவுனா அது தனி ஒரு சுகம் இருக்குது. ஏன்? எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மையானது தந்தார். இது கொஞ்சம் கஷ்டம் ஐயா. இந்த உணவால் எவ்வளோ பரிசுத்தவான்கள் பரிசுத்தம் இழந்தாங்க. இந்த உணவால் நிறைய இருக்குது. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? இதை புசிக்கலாம், இதை புசிக்க வேண்டாம்னு என்று வேறு மாதிரி எடுத்து கொண்டு வரப்பட்டதுனால துருபதேசமாகவே இது சொல்கிறார் பவுல். நுகராதே, புசியாதே, அது உங்களுக்கு தெரியும் என்ன சப்ஜெக்டுன்னு. அது இதுக்குள்ளே எட்டுன்னு வராதிங்க. புசிக்கிறவன் கர்த்தருக்குன்னு புசிக்கிறான், புசியாதன் கர்த்தருக்கு புசியாத இருக்கிறான். இவன் அவனை அற்பமாக என்ன இருப்பான். ஆனால் இங்கே ஏதேன் தொழில் என்ன சொல்லப்படுகிறதுனாக்கா, மரணத்துக்கு எதுவான காரியங்களை நம்ம நிராகரிக்கணும்.
உணவு மட்டுமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனம் பிழைப்பான். இப்போ வசனமும் என்ன சொல்லுதுன்னா, மரணத்துக்கு எதுவாக செய்கிற பிரசங்கம்லாம் இருக்கும். அதான் சொல்கிறேன், பாவத்தை தூண்டுகிற பிரசங்கம். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களுடைய பெயரில் தேவநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களே பாவத்தை உற்சாகப்படுத்துகிறாங்க. பண்ணாங்களா இல்லையா? கன்றுக்குட்டி ஆராதனை எங்கே எதை நோக்கி போகுது? மரணத்தை நோக்கி போகுது, வாதியை நோக்கி போகுது. தலைகளெல்லாம் எண்ணினது தாவீது எதை நோக்கி போகுது? 72,000 பேர் செத்தாங்க, அவங்க குடும்பம் ஒன்றும் ஆகலை. வலி வேறு வலி தாவீதுக்கு. அவங்க செத்ததெல்லாம் மகிழ்ச்சியாக இல்லை, பெரிய வலி அது. கடைசியில் தாவீது சொல்கிறார், ஐயா இந்த ஆடுகளை என்ன பண்ணிட்டு, நான் தானே இதை தவறு செஞ்சேன், என்னையும் வீட்டையும் வாதிங்க, அவங்கள விட்டுருங்க. அவன் நல்ல மனசுக்கு கர்த்தர் எங்கே தட்டினா வலிக்குன்னு தெரியும். 3 நாள் வாதையை கர்த்தர் 1.5 நாளாக மாற்றுறார். பரிசுத்தவான், தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்குது அப்போ சொல்ல தாவீதை, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் தரிக்கப்பட்ட மனுஷன். மிஸ்கைடட். சாமுவேல் தேவ மனுஷன், ஜனங்களுக்கு ஒரு போதனை பண்ணல, தேவையில்லாத தம் பிள்ளைங்களை கொண்டு போய் நியாயாதிபதிகளை வச்சு முழு இஸ்ரேலும் இப்போ என்ன சொல்லுது, எங்களுக்கு உலக பிரகாரம் ராஜா வேணும்னு கேட்குது. ஆரோன் கன்றுக்குட்டி ஆராதனை, மோசே கண்மலை போட்டு உடச்சி போட்டார், நடந்துச்சா இல்லையா? நோவா ஃபுல்லாக அவர் திராட்சை ரசம்னு குடித்தார், அப்புறம் மழை வந்துச்சு, அப்புறம் ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு, அது போதை ஆகிடுச்சு, வஸ்திரம் ஒரு பக்கம் போயிடுச்சு, இவர் ஒரு பாடி ஒரு பக்கம் வந்துச்சு. இப்போ எப்படி இருக்கும்? இப்படி பார்த்தா பரிசுத்தவான், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுறவன், நோக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடச்சிது. இப்போ என்ன பெரிய குடிகாரன் ஆகிட்டாரா? சேஞ்ச். எல்லாம் அழிவுகளுக்கு பிறகெல்லாம் பாக்டீரியா உள்ளே எல்லாம் மாறிடுச்சு. நான் கூட சொம்பில் தண்ணி குடிக்கிறேன்னு ஏதோ சரக்கு குடிச்சிட்டேன்னா என்ன ஆகுது? அவரும் அது படுத்து கொண்டிருந்தார். நம்ம உருண்டு போவோம், திருப்பி ஏஞ்சி நிற்கிறோம், நினைப்போம், வளரும், எல்லாம் நடக்கும் இல்லையா? புதுசாக குடிக்கிறவன் எப்படி இருப்பான்? இந்த மாதிரி தெரியாமல் சில பரிசுத்தவான்கள் பிறருக்கு எட்டலாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, தெரிஞ்சே செஞ்சவங்களும் இருக்காங்க. அதனால தான் சொல்லப்படுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வசனம் பிழைப்பான். இந்த வசன புரட்டர்கள் கடைசி நாட்டில் இருப்பாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த சத்தியத்தை கொண்டு வராதனே வீட்டில் சேர்க்காத, நீ கண்டெடுத்து சர்வங்க தகன பலியை செலுத்தாத. உபாகம் 12:12 வாசிக்கிறோம். ஆட்டையும் மாட்டையும் கழுதையும் சேர்த்து விழாதிருப்பாயாக. உன்னுடைய கழனியில், உன் நிலத்தில் திராட்சை விதையோடு பல விதமான விதைகளை சேர்த்து விதைக்காதிருப்பாயா. தானிய விதைகளோடு பல பழ விதைகளை சேர்த்து விதைக்காதிருப்பாய். ஒரு கலப்படம் இருக்கக்கூடாது. இதனுடைய பொருள் என்ன வேணால் பிரித்தெடுத்தல் இருக்கணும். இந்த மனுஷனுக்கு கர்த்தர் கட்டளை எடுக்கிறார், இதை சாப்பிடவே கூடாது. புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடவே கூடாது, கேளாத சாப்பிடு பவுல் சொல்கிறார். அது பவுல் சொல்கிறார் சொல்ல, இது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி அது எழுதப்பட்டிருக்கிறது. தெரியாமல் வந்துடுச்சுன்னா அது படித்தேன்னு கேட்காத, நீ எடுத்துக்கொள்ளலாம். நீ இதை வச்சுக்கிட்டே நம்ம அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஆனால் வெளிப்படுத்த 2:14 என்ன சொல்லுது? உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்பழுக்கற்ற பரிசுத்தம். இதனால் இந்த நட்பு போதா போலியா? நீங்கள் ஒரு பொருள் கொடுக்குறீங்க, வேணான்னு சொல்கிற பொழுது அங்கே கசப்பு வந்துடும். இது கர்த்தருக்காக இந்த கசப்பு நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இனிமேலாம் இருக்கக்கூடாது, இனிப்பு இருக்கக்கூடாது. உடம்புல சொல்கிறேன் இல்லையா, சுகர் இருந்தால் தான் பாவக்காய் சாப்பிடணும்னு இல்லை. இது ஸ்வீட் பீப்பிளை நம்ம இழந்தாலும் கர்த்தருக்காக இழக்கிறோம். நல்ல ஜனங்க ஏதோ ஒரு மிட்டாய் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு பலகாரம் கொடுத்தாங்க, இதனாலே நான் கேக் யாருக்கும் கொடுக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். நம்ம ஒன்று கொடுத்தாங்க, இந்த ஒன்று வரும் இல்லையா, நம்ம ஏன் கொடுப்பானே, அதை ஏன் வரவேற்பானே, வருமுன் காப்போம், தடுப்பூசி மாதிரி. இது பெரிய இவர் அப்படின்வாங்க. சரி, அவரை எடுத்துகிட்டு போகிறேன், அவன் சொல்ல நான் அப்படியே பெரிய இவர் ஆகிட்டேன். பவர் ஆஃப் த வேர்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களை நீங்கள் காத்து கொள்றதில் இருக்கு. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், இது சாப்பிடாத. இந்த உணவுக்கும் தொழிலுக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு தான் துணையை கர்த்தர் தரார். கர்த்தரை சிந்திக்கிறார், என் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இங்கே முதல்ல இப்போ மனுஷன் பார்த்திங்கனாக்கா முதல்ல துணையை தேடிக்கிறான், படிக்க போகிறப்ப லவ் பண்ணுறான், சாப்பாடு தெரில, எது போட்டாலும் திண்டு, எங்கே போட்டாலும் திண்டு, எவன் வீட்டில் கொடுத்தாலும் திண்டு, வேறு என்ன பண்ணுறது, வேலை இல்லை. எது பண்ணுறானோ இல்லையோ முதல்ல அது ப்ரெக்னென்ட் ஆகிடுவான். இப்போ என்ன ஆகுது, இவனுக்கே சோறு இல்லை, இவன் பஞ்சாதிக்கு சோறு இல்லை, வயிற்றில் ஒரு குழந்தைக்கு சோறு. அப்படியே ஆல் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு காட்ஸ் வேர்ட். இது தனிமையாக இருக்கிறப்போ துணையை தேடினா இந்த வேலையெல்லாம் வந்துடும். தனிமையாக இருக்கிறப்போ வேலையை நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா, உங்கள் வேலையை, இஃப் யூ மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ், யூ வில் கம் அப் வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ சம்பளம் வாங்கினோடனே கையில் சம்பளம் வருது, நம்ம இஷ்டப்படி செலவு பண்ணக்கூடாதுன்றதும் இதில் அடங்கியிருக்கு.
எல்லாத்தையும் சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. சரி, எல்லாத்தையும் சாப்பிடலான்றப்போ அதான் பவுலும் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாம் செய்யலாம், யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் நம்முடைய தகுதி என்று ஒன்றை நம்ம உருவாக்கி கொள்கிறோம். நம்ம தகுதினாக்கா, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லை, எனக்கு அசையும் சொத்து அசையா சொத்து மட்டும் உங்களுக்கு தகுதியே கூடாது. பிரின்சிபல்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் ராஜ்யத்தினுடைய அந்த கோட்பாடுகளுக்கு வருகிற பொழுதே உங்களை வித்தியாசமான விதத்தில் சமுதாயம் பார்க்கும். இந்த மனுஷன் வருகிறான், சரியில்லை, இவன் நல்லா சரியாக போயினுக்கிறப்போ இந்த வார்த்தை வரும். நீங்கள் உண்மையிலே சரியில்லாத வாழ்ந்திருப்பீங்க, அப்போது உலகம் வரவேற்றிருக்கும். உண்மையிலே சரியான ஒரு பாதையில் வருவீங்க, அப்போ உலகம் தூசிக்கும். அப்போ தெரிந்து கொள்ளலாம், உலகம் என்னை பகைக்கிற வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மனம் உடஞ்சி அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உறுதியற்ற ஆத்துமான்னு வேதம் சொல்லுது. அதை ஆறுதல் பார்த்து வேற ஒருத்தர் வருவான், அப்பயே அழிஞ்சு போயிடும் வாழ்க்கை. உங்களை பகைக்கிறதா, நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் இது. நீ காலேருந்து எவனும் பகைக்கலையே. நம்ம குடிகாரம் கிடையாது, சண்டை வலிக்கிற வழி சண்டை, வீணான சண்டையை இழுக்கிறவங்க கிடையாது. சும்மா இருந்தாலே திட்டிட்டு, யார் திட்டுறான்னு கூட தெரியாது, அவன் நம்மளுக்கு பழக்கம்னு கூட தெரியாது. கமெண்ட்ஸ் எல்லாம் பட்சையில் தெரியும் இல்லையா, அது ஒன்று. அடுத்தது நன்மை பெற்றது, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். நன்மை பெற்றதுக்கு ஏற்ற மாதிரி நடக்காது, அதுக்கு அப்படியே எதிர்மறையாக பார்க்கும். எனக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியும், நாங்கள் கொஞ்ச நாள் நெருங்கி பழகினோம், அப்படி ஆரம்பிக்கும். அப்போ ஏன்டா இவங்களோட பழகணும்ன்ற மாதிரி இருக்கும். இவன் ஒருத்தனால மின்கி 10 பேருக்கு இது செய்யக்கூடாதுன்னு மனசு நினைக்கும். கர்த்தர் சொல்லுவார், இல்லை இல்லை, செய்யும்படியான திராணியை கொடுத்துருக்குற, நீ செய்து கொண்டே நன்மையை செய், உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஒரு 10 பேருக்கு செஞ்சிங்கன்னா ஒருத்தன் நினச்சி வச்சு மனசில் நினைப்பான். அந்த 9 நம்மளுக்கு மறந்துடும், ஒருத்தன் இருக்கானே பரவாயில்ல. இப்படி தான் வாழ்க்கை போய்கொண்டிருமே தவிர, நீங்கள் தீமையை செய்கிறால் நன்மை செய்து நிறுத்தவே முடியாது. கர்த்தர் நம்மை நீரூற்றா கர்த்தர் மாற செய்கிறார். இது எல்லாம் தனிமையில் கற்றுக்கொள்கிற பாடம். ஆதாம் தனிமையில் அவனுக்கு வேலை, தனிமையில் அவனுக்கு பக்குவம். எதை செய்யக்கூடாதுன்றதோ அதை செய்யாது இருக்கிற பொழுது மன முதிர்ச்சி தானாக வரும். அப்படி ஸ்லிப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனம் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். நம்ம அது கண்ட்ரோலில் போயிடும். இதை வாங்கி சாப்பிட்டே ஆகணும், ஐயா எட்ரா வண்டியை போடுறான், பகோடா போடுறான், ஏதோ சூடாக போடுறான், போய் வண்டி நிற்கி பார்த்தா கடை மூடி இருக்கு, எப்படி இருக்கும்? ஐயோ. சின்ன எக்ஸாம்பிள், குடி இல்லை, புகை இல்லை, பெண் இல்லை, மண் இல்லை, பொண்ணு இல்லை, சின்ன விஷயம். சின்ன விஷயத்தையே தோத்துப்புட்டி ஐயா. பரமக்காரத்தை யார் நம்பி தருவா? பகடாவோ அது குலோப்ஜானோ ஏதோ ஒரு வாய்க்கு ருசியான ஒரு காரியம் சரியா இல்லை, நம்ம அதை அடக்கி ஆளணும். ஒன்று அது தேர்ந்தால் சமைக்க கற்றுக்கோங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, மிஸ்ஸே ஆகாது. ஒரு 3 4 5 வாட்டி தப்பு வந்தால் கூட 6வது வாட்டி கரெக்டாக வந்துடும். இல்லை இந்த 5 வாட்டி வரலன்னா சீப்போன்னு விட்ருவீங்க. ஒன்று ஜெயிப்பீங்க, இல்லை தோப்பீங்க. தோக்குறப்ப பாடம் கற்றுக்கலாம், ஜெயிச்சிட்டோம்னா நம்ம அனுபவம் வந்துடும். 4 பேருக்கு செஞ்சு கொடுத்து நீங்கள் நல்ல ஒரு அன்பை பாராட்டிக்கலாம். சொல்கிறது அதான். இதுக்காக பயணப்படுறோம் பார்த்தீங்களா, வாங்குகிற செலவோட பயண செலவு அதிகமாக இருக்கும். இல்லை இந்த மாதிரிலாம் நம்மலாம் கடந்து வந்ததுனால தான் அந்த எளிமையாக போதிக்க முடியும். ஒரு காலம் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட உணவுக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஜனங்கள்லாம் போவாங்க. இன்ன வரைக்கும் போய் கொண்டிருக்கிறாங்க. உணவு விரும்பிகள், உணவு பிரியர்கள் இல்லை, உணவு வெறியர்கள். இது ஒரு வெறி ஆகிடும். அது இப்போ அப்படியே பழக்கம் என்ன ஆகும்னா, வீட்டுக்கு வந்தோன்னே அந்த ஹோட்டல் அட்மாஸ்பியர் கேட்கும். வீடெல்லாம் கேட்க மாட்டான், அந்த உணவு அதே மாதிரி வேணும்மா. எங்கே போ வீட்டம்மா, புருஷ மண்டாடி சண்டை இதெல்லாம் ஆரம்பிக்குன்றது சொல்ல வரேன். ஏதோ என் தோட்டத்தில் கர்த்தர் முதல்ல நாக்கு எழுத்து வச்சு வார்த்தை எழுதிட்டார். புசி புசியாத, ருசி என்றதே கிடையாது. இங்கே கர்த்தர் கொடுக்குறது எப்போவுமே ருசியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. மண்ணாவாக இருக்கட்டும், இந்த கொடுக்கப்பட்ட பழ வகைகளாக இருக்கட்டும், ரொம்ப இட் வில் ஆல்வேஸ் மேக் யூ டு சர்வைவ் அண்ட் எக்ஸிஸ்ட். இது உங்களை உயிர் காக்கும், இது உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கும், நோய் வராது. எனக்கு வறுத்து பொறிச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வாசனை கலரு, அது தட்டில் வைக்கிறப்போ பெட்டு ரெடி, அவங்களுக்கு ஒரு கட்டில் ரெடி, இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ சாப்பிட்ற லெவலுக்கு வந்துச்சு. ஆனால் கர்த்தர் கொடுக்கறது நன்மையான தருமா. திருமணம் கூட கர்த்தர் கொடுக்குற திருமணம், கர்த்தர் கொடுக்குற துணை அவ்வளோ ஒன்றும் பிரகாசமாக இருக்காது. மனசுக்கு சொல்கிறேன், அதான் அருமை தெரியாது. அது கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்றதே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு சின்ன குறைனா அதில் பயணம் பண்ணி 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 அந்த சின்ன குறையை பெருசாக்கி
அது 20 வருஷம் 25 வருஷம் ஆன கல்யாணம் கூட அது போய்கொண்டே இருக்கும். இது என்னத்தை சொல்லுது? இதெல்லாம் ராஜ்யம் வந்து கஷ்டம். இதுதான் ஜபம் கேட்கப்படாத போகிறது, சரீர வியாதி வர்றது. இது ராஜ்யம் பக்கமே வர முடியாது. கர்த்தர் கொடுக்குறாரா? நான் என்னமோ நினச்சேன். கர்த்தர் கொடுத்தாருன்னா அது அவ்வளோதான். அது மலை உச்சியில் இருக்கிற மாதிரி, டாப் ஆஃப் த வேர்ல்டு. அது இல்லை. கர்த்தர் நம்முடைய திராணிக்கு ஏற்றபடி தான் கொடுப்பார். எனக்கு இந்த மனுஷன் செட் ஆகலை ஐயா, நான் என்னமோ நினச்சேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க பெண்கள், நான் திருமணத்துக்கு முன்னே ஊழியம் பண்ணியிருக்கேன், கடைசியில் எனக்கு வந்து வாட்சியது இந்த மாதிரி இருக்குது. இந்த மனசு சரியில்லை, நீ தானே ஆத்மா வேணும்னு கேட்ட, நான் தான் உனக்கு கொடுத்துருக்குறாரு. அவன் பாவி பரிசுத்தான் நான் சொல்ல. இது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்பு. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் உருவாக்கும்படி கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்குறார். நீ ஒரு ஆதாமை போல கர்த்தர் புது சிருஷ்டியாக கொடுத்துருக்குறார். எல்லாம் உருவாக்கி இருக்கிறத போய் ஒட்டி கொள்ள நினைக்கிறீங்க பாருங்கள். புது சிருஷ்டிக்கே ஒரு பங்கம் இருக்குது. அது பங்கம் அறிவிக்கிற எண்ணம். அது எல்லாம் ரெடியாக இருக்கணும். அந்த மனுஷனுக்கு வீடு கிடையாது, அந்த மனுஷனுக்கு வாகனம் கிடையாது, அந்த மனுஷன்கிட்ட பணம் கிடையாது, அந்த மனுஷன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவன் சொல்கிறத கேட்டால் இந்த உயிர் இருக்கிறதே வெறுப்பாயிடும் அவனுக்கு. அதுக்குன்னு மாய்ச்சிக்க முடியுமா? அவன் என்ன சொல்லுவான்? இனி வாழவே வாழாம் எனக்குன்றுவான். கர்த்தராவது கத்திரிக்காவது பரவாயில்ல, இது இவ்வளோ தூரம் என்னை யாரும் பேசுனதில்லை ஐயா, வானா எனக்கு சரின்ட்டு அந்த வீட்டு அம்மா இந்த மாதிரி பேசுதுன்னு போய் இது வரும், இது சபைக்கு வந்துடும் எப்படியோ நம்ம காதுக்கு. சரி, அதுக்கிட்ட போய் இது எதெல்லாம் இல்லைன்னு சொல்லுதோ அதெல்லாம் இருக்குது அவங்க அம்மா வீட்டில்னு போய் பார்த்தா அது இன்னும் இவன மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், அந்த மகள் சொல்லும், அங்கே தான் சரியில்லைன்னு இங்கே வந்தா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. நீ போகிற இடம்லாம் அப்படி தான் இருக்கும். தொடர்ந்தது எதுக்கு? நீ அங்கே உருவாக்கலை, அங்கேருந்து பழகிட்ட. இங்கே நாங்களும் அப்படி தான் இருந்தோம். நம்ம உருவாக்கும், கணவனை மனைவியாக சேர்ந்து உருவாக்கும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா ராஜ்யம், இல்லைன்னா வாழ்க்கை பூஜ்யம். எது இல்லையோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரும். இல்லாத இருக்கலாம் அழைக்கிற தேவன் என் தேவன். புல் பூண்டெல்லாம் இல்லாத காலத்திலே தோட்டத்தை பண்படுத்த கர்த்தர் கொடுக்குறார். இந்த தோட்டத்தை அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் வைக்கிறார். எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ சிரமமான வேலை. இந்த நகர் வந்து 100 ஏக்கர். இந்த பிரகாஷ் நகர் வந்து 100 ஏக்கர். நல்லா தெரியும் 100 ஏக்கர்னால் எவ்வளோ பெருசு இருக்குது. பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் பிரகாஷ் நகர், இந்த இடம் வரைக்கும், இந்த ரோடு வரைக்கும் பிரகாஷ் நகர், முன்னாடி வரைக்கும் பிரகாஷ் நகர். 100 ஏக்கர் எவ்வளோ பெருசு பார்த்துருக்கீங்க. இது ஒரு மனுஷன் ஆள முடியுமா? எம்எல்ஏ எம்பி அப்படி சொல்லலை. உங்களுக்கு 100 ஏக்கர் கொடுத்துட்டு அதில் வாழ சொன்னால் எப்படி இருக்கும்? முதல்ல ஆசையாக இருக்கும். ஃப்ளாட்டில் வாங்கி நூடுல்ஸாக இருக்கிறோம் இல்லையா, அதனால் ஓடுறா இங்கே ஓடு இங்கே ஓடணும். அப்புறம் 6 மணிக்கு மேலே போனால் ஒருத்தர் மூஞ்சை பார்த்தா ஒருத்தருக்கு பயம் வரும். ஒரு பூச்சி சத்தங்கள்லாம் நான் இந்த ஊரில் கேட்டிருக்கேன். கீச்சு கீச்சு கீச்சின்னு இருக்கும். பூச்சா பாம்பா தேலான்னு தெரியாது, இந்த பயம் வரும். அடுத்து ஜனங்களை பார்த்தாலே கரண்ட் இல்லாதப்போ எப்படி இருக்கும்? நேரில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. 100 ஏக்கர் வாங்கினா ஐயா, நான் நெருக்கி கிறுக்கி போகிற பஸ்ஸில் போய் அப்படியே கலகலான்னு வாழ்ந்த மனுஷன் ஒரு சின்ன சந்தில் போய் அதில் ஒரு எங்கள் முற்பிதாக்கள் வாழ்ந்தாங்க. இந்த 100 ஏக்கர் பிஸ்னஸே வேணாம், பழக்கம் இல்லை இல்லையா. இறைச்சி அது இதுன்னு சாப்பிட்டு வேலைக்கு கிளைக்கு போயிட்டு சாப்பாட்டுறதுக்கே வேலைக்கு போகிறதா, வேலைக்கு போய் சாப்பிட்றதா தெரியாமல் போன ஜனங்க இதுங்களை கூப்பிட்டு வந்து ஆராதிங்கன்னா அவ்வளோதான். அதுங்க சரி சாப்பிட்டு இப்போ ஆராதிக்கலான்னு சாப்பாடு போய் பார்த்தா இது கொத்து போலையாது. சரி ஃபஸ்ட் டைம் ஏதோ குறிச்சிக்கலாம், ஸ்டார்டர் கொடுக்குறாரு, அப்புறம் பின்னாடி வருது சாப்பாடு அனுப்பிச்சின்னு ஆராதிச்சுருந்தா எல்லா வேலையும் தான் வருது. சரி ஒரு வாரம் 10 வாரம் ஒரு நாசன்னு பார்த்தா எப்போ இது திரும்பனே தெரில, அவ்வளோதான் வெக்ஸ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் ராஜ்யத்துக்குள்ளே ஒத்து வராது. திருந்துவான் இந்த மனுஷன் பார்த்து திருந்தில்லை. அதுக்குள்ளே 3 பிள்ளை பிறந்திருக்கும், 2 பிள்ளை பிறந்திருக்கும், இல்லை ஒரு பிள்ளையாவது பிறந்திருக்கும். அதுக்கு மேலே இப்போ போகிறதில்லை யாரும் சொல்கிறேன். இது மாதிரிலாம் இருந்தால் ராஜ்யம். யார் ஜபம் பண்ணாலும், எந்த பாஸ்டரும் ஜபம் பண்ணாலும் அவன் போய் சேர்ந்துருவான் ராஜ்யத்தில். இது விலகாது. இல்லை நான் நெகட்டிவாக பேசலை. அது முதல்ல நான் மாறணும். நமக்குள்ளே மாற்றம் இல்லைன்னா எதுவுமே மாறவே மாறாது. ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை, ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை. ஏன் இப்படி தான் உங்களுக்கு நல்லதை கர்த்தர் கொடுக்குறார். இந்த மனுஷன்கிட்ட எதுவுமே இல்லையா? நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு திரும்பி பார்க்கணும். நம்ம வீட்லேயும் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மனுஷன் வீட்டில் வந்து எது இல்லையோ அதில் பயணப்பட்டு அந்த மனுஷனை அதான் உயிரே வெறுத்து போகிற அளவுக்கு பேசுனா, திரும்பி போய் அவங்க வீட்டை விசாரிக்கிறப்ப பார்த்தா அது இதே மாதிரி தான் இருக்குது, இதை விட ஒரு படி கம்மியாகவே இருக்குது. அப்போ அந்த மனுஷனே அதை பற்றி பேசினானா ஒன்றும் பெரிய வேல்கடம் வெடிக்குது வீட்டில். உங்கள் அப்பா வீட்டு இப்படி தான், உங்கள் அரண்மனை இப்படி தான் இருந்துச்சானா அவங்க கேட்டானா தீர்ந்து போச்சு.
அது எப்படி இந்த மனுஷன் பேசலாம்? ஈகோ கிளாஸ் ஆகிடுது. அப்புறம் வாழ்ந்தாலும் நாய் கூட வாழ்கிறேன், பூனை கூட வாழ்கிறேன், யானை கூட வாழ்கிறேன், இவன் கூட வாழ மாட்டேன்றது. அப்புறம் டைவர்ஸ் அனுப்புகிறேன்றது, டைவர்ஸ் பண்ணுன்றது. அதுக்கும் அவன் தான் செலவு பண்ணணும். அப்போ போகிறப்போ தட்சணை கொடுத்து அனுப்பணும். பாருங்க எப்படியெல்லாம் இதெல்லாம் தான் நோய்களாக குவியும். டாக்டருக்கே தெரியாது சில டைமில். அந்த மாதிரி சொல்லுது, டாக்டருக்கே தெரில ஐயா எனக்கு என்ன வியாதின்னு. உனக்கு வியாதியே கிடையாது, எனக்கு தெரியுது. உனக்கு பிரச்சனை வந்து மனசில் தான். புருஷன் மேலே கோவமாக இருக்கா? ஆமாம். மாமியார் மேலே ரத்த வெறியாக இருக்கியா? கொலை வெறியாக இருக்கியா? ஆமாம். இது 2 இருக்கிற வரைக்கும் எல்லா வியாதியும் வரும். நர்ஸை பார்த்தா முறைக்குதான் அந்த அம்மா. நான் பார்த்தோன்னே கேட்டேன், டைமில் ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா கூட இருக்கேன் நான். உங்களுக்கு மாமியார் சாடியில் இருக்கா அந்த அம்மா நர்ஸு? நான் கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் தீர்க்கதரிசி. இல்லை கொலை வெறியில் பார்க்குறப்பே தெரியுது மாமியார் மேலே இருக்குது, அது சாயில் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கு. இது எவன் ஜெபம் பண்ணா எந்த சபைக்கு போனாலும், இது எந்த தாய் சபையிலேருந்து பேய் சபைக்கு வந்தாலும் சரி, பேய் சபையிலேருந்து எந்த சபைக்கு போனாலும் சரி, இதை மாற்றவே முடியாது. இது சூழ்நிலை மாறாது. இது ஏதேன் தோட்டமே கிடையாது. இது வந்து எதுக்கு சொன்னேன்னா, அந்த 100 ஏக்கரில் ஒருத்தர் வைக்கிறது அவ்வளோ, இது காட்டிலும் பல மடங்கு ஏதேன் தோட்டம் ஏரியா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மனுஷன். நடந்து போய் பாருங்களேன், பெரிய பெரிய எஸ்டேட்டெல்லாம் சைக்கிள் கொடுத்துருவாங்க செக்யூரிட்டிக்கு. சைக்கிள் அவனுக்கு பயத்துக்கே ஊதின்னு போவான். விசில் எதுக்கு ஊதுறான்? அவன் பயம், அவன் ஊதின்னு போகிறான். வேறு என்ன இருக்குது? ஊதுறதுல ஒரு சந்தோஷம் உனக்கு. நான் வரேன் திருன்னு இருந்தால் ஓடுறேங்க. இவர் சைக்கிளில் போகிறான், மன ஆத்ம திருப்தி. இதெல்லாம் அந்த எஸ்டேட்லேயே அது மாதிரி இன்னும் 4 பேர் ரவுண்ட்ஸ் விட்டாக்கா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸ்பீடாக மெரிப்பேன் நானாக தான். அவன் ஃப்ரெண்டை பார்க்கலாம், அங்கே ஒரு டீ கடை இருந்தால் உட்காந்து பேசலாம். இதெல்லாம் இருக்குது இல்லையா? எதுவுமே இல்லை, ஒரே மனுஷன் உள்ள அவன் கண்ட்ரோல். இனி வர நாட்கள் உங்களை கர்த்தர் அபரிமிதத்தில் வழியை நடத்த போகிறான். அப்போ தெரியும் உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு. இப்போ அப்படியே நெருக்கி போய் அப்படியே பழகிடுச்சு. அப்படியே மாதம் பிறந்துடும். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இதை பண்ணி இல்லை. இனிமேல் அபரிமிதம், நெருக்கம் என்பது இல்லை. விசாலத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். விசாலம் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இதுதான் கஷ்டம். எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். சொந்த வீடு வச்சுருக்கவங்க முதல்ல ஆசைப்படுவோம். வாடகை வீட்டில் இருக்கிறப்போ, ஐயா எப்படியா சொந்த வீட்டுக்கு போனோம் ஐயா. ஏன் உபத்திரவம் பார்வோன் மாதிரி இருக்கான் இவன், எகிப்து பார்வோன் மாதிரி இருக்கிறான் ஹவுஸ் ஓனரு. எப்படியாவது எங்களை கர்த்தர் சொந்த வீட்டுக்கு கொண்டு போகணும், சொந்த வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு. ஐயா வாடகை வீட்டில் இருக்கிறப்போ எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? ஏன் மெயின்டைன் பண்ண முடியல. பெருக்கி பழக்கம் இல்லை, தொடச்சி பழக்கம் இல்லை. இல்லைன்னா அந்த வீடு நிர்பந்திக்குது. செய்யலைன்னா அவ்வளோதான், காடாயிடும் வீடு. எல்லாத்தையும் குனிஞ்சு செய்கிறதுக்குள்ள உசு புசுன்னு வாடகை வீட்டில் இருக்கிறப்ப அந்த மனசு கொஞ்ச நாள் செத்துருப்பாங்கய்யா. அவசரப்பட்டுட்டோம் நாங்கள். இஎம்ஐ அதெல்லாம் இல்லை. சொந்த ரொக்கத்திலே வாங்கினா கூட அந்த சொந்த இடத்துல இருக்கிறப்போ சில பேரால் முடியாது. கொஞ்ச நாள் அந்த பெருமை இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். பழக்கம் இல்லை இல்லையா? சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு நம்ம அப்படியே பழகிட்டோம். இப்போது இனி வர நாட்கள் புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதம் விசாலம். விசாலம் நீங்கள் விசாரிக்கப்படுகிற இடம் மட்டும் நினச்சிக்கோங்க. விசாலம் வந்து நீங்கள் விழுந்து போகிறதோ இல்லையோ, அது அத்தனைக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்குற 1 ஏக்கருக்கும் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்குற 10 ஏக்கருக்கும் கணக்கு கொடுக்கணும். ஒரு கிரவுண்டுக்கே நம்ம என்ன பட்டம் பாடு. ஒரு ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் நாள். ரமா சொல்லும், மேலே பெருக்குனா டஸ்ட் அலர்ஜி வருது, கீழே பெருக்குனா என்னென்னமோ அதுக்கு வேறு என்னமோ கெமிக்கல் பட்ட ஒரு அலர்ஜி வருது, ஒட்டடைப்பட்ட ஒரு அலர்ஜி வருது. அப்புறம் ஃபேனு டொகன்னு சுற்றினா நமக்கு ஹார்ட் பால்பிட்டேஷன் ஆகுது. என்ன பண்ணுவோம் அந்த மனுஷன்? வேலைக்காரங்க இதுக்கு தெரிஞ்சுட்டு எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க? 25,000. அவன் சொல்கிறேன், என் பொண்டாட்டி சம்பாதிக்க 10,000 ரூபா, வேலைக்காரிக்கு 25,000 ரூபா. யோசிக்கிறான் அவன். இப்போ தப்பான சாய்ஸில் கல்யாணம் பண்ணிட்டேயா. விசாலத்தில் உங்களை கர்த்தர் விசாரிக்கிறார். நெருக்கத்தில் ஜெயிச்சிடலாம். நோய், பேய், வறுமை, திருமணம், தரித்திரம், உபத்திரவம், பிள்ளை குத்துறான், உதைக்கிறான், நம்ம சிரமப்படுத்தப்படுறோம். ஆண்டவரே செங்கடலும் திறந்துடும், வாய் முழுவதும் துதி இருக்கும். வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து வனாந்தத்தில் விட்றான். இப்போ பரோட்டா குருமான்ற மாதிரி. என்னது எங்கே வந்து என்னையா கேட்குற? எங்கே வந்து என்ன கேட்குறீங்க? விசாலம் கேட்டீங்க, அது உடன்படிக்கை வழிக்கே கொடுக்கப்பட்டது. நீங்கள் கேட்டதுனால வரல விசாலம். ராஜ்யத்தில் இது ஒரு பங்கு விசாலம் என்பது. இப்போ மறுபடியும் பழைய புதி போல மறுபடியும் ஆப்பனோன்றது. விடுதலெல்லாம் பெற்றோன்னே, கடனெல்லாம் போனோன்னே, இவன் எவ்வளோ தரான், அவன் எவ்வளோ தரான்,
ஆப்புன்னு அவன் வைக்கிறான், அப்புறம் ஆப் அடிக்கிறான். அவன் இது பண்ணுறான், அது பண்ணுறான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், எல்லாரையும் கூப்பிட்டு சொந்தம் ஜாதி ஜனங்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறான். இவன் கடை வாங்கிட்டு வந்துருமா, இவன் கடை வாங்கிட்டு வந்துடும். எப்படா தெரியும்? எங்களுக்கு கூட தெரியாது அவன் நம்பர்லாம். அவன் தேய்க்கிறப்ப அலோவ் பண்ணிடுறான். எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அந்த ஒரு வறட்சி எதனா பண்ணி தொலைப்போ, அமௌண்ட் அனுப்பு. இனி விசாலத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. இனி கிரெடிட் கார்டு வரும், ஆனால் தேய்க்கிற ஸ்பீடில் கட்டிடுவீங்க. முன்ன மாதிரி இருக்காது லைஃப். அப்போ பேங்க்கு கூப்பிட்டு காலை தொட்டு கும்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் ஏற்றுறோம், செலவு பண்ணுங்க. பட்டுட்டோம் இல்லையா, இனிமேல் பரவாயில்ல, பண்ண இல்லைன்னா விட்றே, அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஏற்றி போடு, கொஞ்சம் போடு, கொஞ்சம் ஏற்றி கொடு. அந்த படம்லாம் மாறிடுச்சு. இப்போ அபரிமிதத்தில் தான் சோதனை. சாயந்தரம் அதை பார்க்க போகிறோம். தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் தப்பிச்சாச்சு. ஆதாம் அம்மா வர வரைக்கும் ஆதாம் சூப்பராக இருக்கார். அம்மா வந்தப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது எப்படி ஓவர் கம் பண்ணது சாயந்தரம் பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இறங்கின கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய நேரோடு கூட சதாகாலம் செல்ல பரிசுத்தவான் கூட இருப்பதாக, ஆமென். நன்றி, வணக்கம். காட்